area of direct tax. Kevalamana area, but important area. This chapters alone will come for 25 mark in examination. Sir, actually nobody will have so much control over this chapter like BEPS, application interpretation of tax treaties, and overview of model tax conventions. These three chapters are one family. Then we are having GAR provision, GAR. Then we are having, sir, equalization levy. These are the topic, sir, advanced issues in non-resident. These are advanced issues in non-resident. In that, these three topics are like BEPS, sir, interpretation of tax treaties, and overview of model tax convention are advanced issues of, sir, DTAA. Advanced issues of DTAA. Double taxation avoidance agreement. So today, being the first day, we'll be doing the overview of what the chapters are talking about. I will introduce you a lot of terms, technical terms. Sir, you have to write those technical terms. Sir, you have to repeat those technical terms. Then slowly explain one by one. Purely technical. Sir, application and interpretation of tax treaty. Application interpretation of tax treaties. Tax treaties. Treaties means DTAA. Treaties means DTAA. அப்படியா? அப்படிதான். Treaties na double taxation avoidance agreement. எப்படி நம்ம DTAA வை இன்டர்பிரட் பண்ணணும் அப்படிங்கறத இந்த சாப்டர்ல சொல்றாங்க. ஏன்னா we understood that as per section 90 the central government of one country will enter into, sir, agreement with the central government of the another country. We are having lot of DTAA, more than 100 countries கூட நம்ம என்ன என்டர் பண்ணிருக்கோம்? என்டர் பண்ணிருக்கோம். அப்ப அந்த 100 DTAAவையும் படிக்கிறதுங்கிறது பிராக்டிகலி பாசிபிளே கிடையாது. அப்ப காமனா எந்த DTA எடுத்தாலும் அந்த DTA எப்படி இன்டர்பிரட் பண்ணனும் படிச்சிட்டா இனி 100 இல்ல இன்னொரு 100 कंट्रीज கூட என்ன பண்ணா கூட DTA என்டர் பண்ணா கூட சார் நம்மளால என்ன பண்ண முடியும்னா படிக்க முடியும். சோ பேக்ரவுண்ட் கரெக்ட்டா புரிஞ்சுங்க. அந்த பேக்ரவுண்ட் தான் ரொம்ப முக்கியம் இந்த சாப்டர்ஸ்க்கு எல்லாமே. DTA னா இந்தியாவும் சைனாவும் என்டர் பண்றது, இந்தியாவும் கல்ஃபும் என்டர் பண்றது, இந்தியாவும் துபாயும் என்டர் பண்றது, இந்தியாவும் சார் கனடாவும் என்டர் பண்றது. அப்போ ஒன்னு ஒரு லாங்குவேஜ்ல இருக்கும், இன்னொன்னு இன்னொரு லாங்குவேஜ்ல இருக்கும். ஏன்னா கனடா லாங்குவேஜ்ல எழுதுனா நமக்கு புரியாது, இந்தியன் லாங்குவேஜ்ல எழுதுனா அவங்களுக்கு புரியாது. சோ இதுதான் பிரச்சனையே. அதை எப்படி இன்டர்பிரட் பண்ணுங்கிறத மேட்டர். அது இன்டர்பிரட் பண்றதுக்காக நம்ம கிட்ட இதெல்லாம் சோர்சஸ் இருக்கு. சோர்சஸ் ஃபார் எக்ஸாம்பிள், சார் எனக்கு இன்கம் டாக்ஸ் பத்தி புரியணும் சார், ஆல்ரெடி இன்டர்ல 4 மார்க் படிச்சிருப்பேன். இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 1961, இன்கம் டாக்ஸ் ரூல்ஸ் 1962, நோட்டிபிகேஷன்ஸ், வேரியஸ் சர்க்குலர்ஸ் ஆர் சுப்ரீம் கோர்ட் ஆர் ஹை கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். These are the sources of income tax law. கரெக்ட் தானே? அது மாதிரி எப்படி சார் நான் இன்டர்பிரட் பண்றது? யார இந்த டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் எப்படினா அதுக்கு தான் இன்டர்நேஷனல் கன்வென்ஷன். என்னது? என்னது? Because this is an international matter. A international matter na one country is India and another country is outside India. Correct? Yes, sir. Appo international convention. Solle. International custom. International custom. General principle. Judicial decisions and teachings of highly qualified publicists of various nations. அப்ப இங்கிருந்தெல்லாம் தான் நம்ம சோர்ஸ். ஓகேவா? நமக்கு இன்டர்நேஷனல் கன்வென்ஷன்ஸ் இருக்கு, இன்டர்நேஷனல் கஸ்டம்ஸ் இருக்கு, ஜெனரல் பிரின்சிபிள்ஸ் இருக்கு, ஜுடிஷியல் டிசிஷன்ஸ் அண்ட் டீச்சிங்ஸ் இருக்கு. கரெக்டா? இதில் நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்க மாட்டோம். நம்ம ஐசிஏ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதுல இருந்து தேவைப்பட்ட கொஞ்சம் விஷயங்களை பிக் பண்ணிட்டு இப்படி எல்லாம் நீ என்ன பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாங்க, இன்டர்பிரட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாங்க. இட்ஸ் லைக் இன்டர்பிரேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட் அப்படிங்கிற மாதிரி. அப்ரிஷியேட் பண்றியா? ஹவு வி ஹேவ் டு இன்டர்பிரட் தி டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க வேண்டியது என்னன்னா வாட் ஆர் தி சோர்சஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் டாக்ஸ் லா. வாட் ஆர் தி சோர்சஸ் ஆஃப் இப்பதான் நான் சொன்னேன். வாட் ஆர் தி சோர்ஸ் ஆஃப் இன்கம் டாக்ஸ் ஆக்ட் சொன்னனா இதெல்லாம் இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 1961, இன்கம் டாக்ஸ் ரூல்ஸ் 1962, நோட்டிபிகேஷன், சர்க்குலர்ஸ், High Court, Supreme Court judgment. This may be a 1 mark question, sir, 3 mark question for examination. What are the sources of tax law?
நானே சார்ட் போடுறேன். நான் சார்ட் போடும்போது அந்த சார்ட் நீ எழுதுனா போதும். ஓகேவா? எஸ் சார். வாட் ஆர் த சோர்சஸ் ஆஃப் என்ன லா? இன்டர்நேஷனல் டாக்ஸ் லா. நம்பர் 1 டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட். நம்பர் 1. அப்ப இன்டர்நேஷனல் டாக்ஸ் லா பத்தி நமக்கு தெரியணும்னா டபுள் டாக்ஸேஷன். நெக்ஸ்ட் ஒன் கஸ்டமரி இன்டர்நேஷனல் லா அண்ட் ஜெனரல் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் லா. நம்பர் 2 என்ன? இங்க பாரு, கஸ்டம்ஸ்னா பழக்கம். என்ன பழக்கம் அண்ணா இது? கரெக்டா சார்? பழைய காலத்துல இருந்தே ஃபாலோ பண்ணதான் என்னன்னு சொல்றது? நாங்க பரம்பரையா நாங்க இப்படிதான் இருக்கோம். ஆரியல் ரயில்வே வித் மீ. அப்ப பரம்பரையா நம்ம இன்டர்நேஷனல் லால சார் நம்ம பழக்க வழக்கங்கள் இன்டர்நேஷனல் லாவை எப்படி இன்டர்பிரேட் பண்ணணும்னு இருக்கு. அதுதான் சார் கஸ்டமரி இன்டர்நேஷனல் லா. சொல்லு. அண்ட் ஜெனரல் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் லா. Third one, Vienna Convention. சொல்லு. Of law of treaty. Called as VCLT. NCLT கேள்விப்பட்டிருக்கியா? என்னது? National Company Law Tribunal. அதே மாதிரி this is a body. Vienna is a place. Vienna is a அங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு 50 பேர் ஒரு 100 கண்ட்ரி சேர்ந்துட்டு யாராவது வந்து 2 கண்ட்ரிக்கு மேல ஒரு ட்ரீட்டில என்டர் பண்றதா இருந்தா அந்த 2 கண்ட்ரி சண்டை போடக்கூடாதுல்ல, அந்த 10 கண்ட்ரிக்கு எஃபெக்ட் ஆகக்கூடாது. 8 பேர் ஒன்னா நடந்துட்டு 2 பேர் வந்து அவாய்ட் பண்ணக்கூடாது இல்லையா? அப்போ ஒரு லா கிரியேட் பண்ணிட்டாங்க. அதான் VCLT. அதான் என்னது? வியன்னா கன்வென்ஷன் ஆஃப் லா ஆஃப் ட்ரீட்டிஸ். சொல்லு. இது எதுக்காக பண்ணி வச்சிருக்காங்கன்னா ஒரு 4 பேர் சேர்ந்து ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் எழுதுனாங்கன்னா அது எப்படி படிக்கணும்? எங்களுக்கும் அதான் வேணும். ஏன்னா நாங்களும் 2 பேர் தான் என்ன பண்ணிருக்கோம்? டாக்குமெண்ட் எழுதி வச்சிருக்கோம். அதுதான் டபுள் டாக்ஸேஷன் agreement. அப்ப நாங்க சார் first question is what are the sources of சொல்லு. என்னது? International tax laws. So that we can write as a chart sources of international tax laws. This may be a 4-mark question. Sources of international tax laws classified into 3 category. There are 3 sources are there, my dear lovable students. Sources of international tax laws. Number 1 என்னது? DTAA double taxation avoidance agreement itself is a source. Yes sir. Number 2 customary international law and general principles of law and general principles of law. The last point, Vienna Convention of law of treaties called as VCLT. Write the full. Vienna Convention of law of treaties. 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 I will surely read what is there inside the table, but I am giving you the overview. You know about me. I like that only I will do. Sources of international tax law. There are 3 sources are there. Correct? Yes, number 1, double taxation avoidance agreement, customary international law and general principles of law, Vienna Convention of law of treaties. Repeat once again 3 times. Double taxation avoidance agreement, customary international law and general. What is the topic? Topic where sources of international law, sources of international tax laws. இது எது கூட கனெக்ட் பண்ணனும்னா what are the sources of income tax act? 5 இடத்துல பார்த்தா income tax act பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இன்டர்நேஷனல் டாக்ஸ் லாஸ் பத்தி உங்களுக்கு தெரியணும்னா பாரு டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் பாரு. நம்பர் 2 கஸ்டமரி international law and general principles of law. Then Vienna Convention of law of treaties. Right? Yes, now I am coming to the next NSR discussion. Double taxation and connecting factors. You know what is double taxation? Yes sir. Sir, ஒரே இன்கத்துக்கு மேல சார் 2 பேர் என்ன பண்றதா? டாக்ஸ் பண்றதா? என்ன taxation? Double taxation. That double taxation is classified into 2 category. That double taxation is classified into 2 category. 2 type of என்ன taxation இருக்கு? Number 1, sir, jurisdictional double taxation. Number 1. Number 2, economic double taxation. Number 2. So there is a difference between jurisdictional double taxation and I will explain you. We are having example number 1. ICA has given economic double taxation. We are having another example. They will be asking,
What are the types of taxation? That's the next topic we are going to learn. Types of double taxation. Classified into jurisdictional double taxation. So we can write the second chart. So this is the first chart, my dear lovable students. Write the second chart. The second chart are types of double taxation. Types of double taxation. Classified into two category. Classified into two category. There are two types of double taxation. Number one, jurisdictional double taxation. Jurisdictional double taxation. Number two, economic double taxation. Economic double taxation. Jurisdictional double taxation. Number two, economic double taxation. So there are two types of double taxation. Number one, jurisdictional double taxation and economic double taxation. I am introducing the terms to you since you would have hearing this for the first time. What are the sources of international law? There are three sources are there. Double taxation avoidance agreement, customary international law and general principles of law, Vienna Convention of Law of Treaties. There are three sources are there. Sir, double taxation, there are two types of double taxations are there. Number one, jurisdictional double taxation, economic double taxation. And number two is what? Economic. Okay, man. Tax treaties, an overview. We know that treaty means double taxation avoidance agreement, right? Yes, sir. There are role of TT. There are two types of DTAA are there. Yes. There are two types of DTAA. Double taxation avoidance agreement. ரெண்டு விதத்துல நம்ம என்டர் பண்ணுவோம். ஓகேவா? Number one, limited DTA. Number one, comprehensive DTA. இப்ப இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரு டிடிஏல என்டர் பண்ணது, அதுல ஒன்லி அக்ரிகல்ச்சர் இன்கத்தை மட்டும்தான் பேசுதுன்னா அது லிமிட்டட் டிடிஏ. அது என்னது? எல்லா இன்கத்தை பத்தியும் விலாவரியா பேசுறாங்கன்னா this may be another question for examination. What are the types of DTA? There are two types of DTA, limited DTA. சொல்லு, limited DTA. Sir, third one, I am doing sir third topic. Sir, don't ask me that. Sir, why are you only writing chart? Why are you not explaining? This is overview. I already said many times. You know about me. Sir, DTAA classified into how many category? Two category. Number one, limited DTAA, comprehensive DTAA. Limited DTAA, comprehensive DTAA. New terms we are learning morning. Limited DTAA, comprehensive DTAA. Limited DTAA, comprehensive DTAA. Clarity? Yes, sir. Yes, sir. Limited DTAA, comprehensive DTAA. This is another question for examination. What is the need for tax treaties? Treaty na double taxation avoidance agreement. Treaty na agreement. Treaty na. Your marriage is a treaty. Your marriage is a treaty between you and your spouse. நல்லா பாத்துக்கிறேன், நான் உன்னை 3 வேளை சாப்பாடு போடுறேன், சம்பாதிச்ச காசு தரேன், நான் தரலன்னா நீ எனக்கு கொடு. இப்படி ரெண்டு பேரும் சார் ஒரு அக்ரிமெண்ட்ல என்டர் பண்றது மேரேஜ். சோ மேரேஜ் இஸ் a treaty. எஸ் சார். சார் ரெண்டு கண்ட்ரி டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட்ல என்டர் பண்றாங்களா என்ன? எஸ் சார். எதுக்காக சார் என்டர் பண்றாங்க? சார் அலோகேட்டிங் டாக்ஸ் ரைட்ஸ். நம்பர் 1 என்ன? allocating tax rate. இந்த இன்கம் எல்லாம் நீங்க டாக்ஸ் பண்ணிக்கங்க, இந்த இன்கம் எல்லாம் நாங்க டாக்ஸ் பண்றோம். ஓகேவா? allocating. Number 2 சார், elimination of double taxation. சொல்லு. elimination of double taxation. என்ன டாக்ஸேஷன் எலிமினேட் பண்ணலாம்? ஒரே இன்கத்துக்கு மேல நீங்களும் நாங்களும் என்ன பண்ணல? டாக்ஸ் பண்ணல. நம்பர் 1, allocating of tax rights. Number 2, number 3, ensuring. சொல்லு. non discrimination between resident and non resident. Sir, the world itself is one market, correct? Yes, sir. அதுல என்ன ரெசிடென்ட், நான் ரெசிடென்ட், இந்த மாதிரி இருக்கிற டிஃபரன்சியேஷன்லாம் தேவையில்லை. நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிமினேஷன். ஒத்துக்கறியா? எலிமினேட்டிங் what and what? Discrimination between resolution of dispute. Resolution of சண்டை வர வாய்ப்பு இருக்குல்ல சார், on account of different treaty interpretation. அவ சொல்றா இந்த இன்கம் டாக்ஸபிள் கிடையாது, நான் சொல்றேன் இந்த இன்கம் என்னதான்
அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சார் பேசி முடிவு பண்ணிக்கலாம். Assisting in collection of fair and legitimate end of tax, share of tax. எங்களுக்கு வர வேண்டியது எங்களுக்கு வருது, உங்களுக்கு வர வேண்டியது வருது. fair, அது ஃபேரா இருக்கணும். and legitimate share of tax. என்னது? என்ன share of tax? இப்ப இங்க வா சார், these are the need. இது வந்து எப்படி தெரியுமா, பச்சை 5 மார்க் கேட்பான், 4 மார்க் கேட்பான். what are the need of என்ன treaty? tax treaty. வேற எதுவும் இல்ல. இந்த சாப்டர்ல இருந்து சார் ட்விஸ்ட் டர்னலா இருக்காது, உனக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் क्वेश्चन ட்விஸ்ட் தான். அது சில வார்த்தையில வாயில கூட வராது. திருப்பி சொல்றேன், only a person who know the subject will be able to explain what is this chapter is all about. Hello sir. சார் ரொம்ப சிம்பிள் சார், நான் சொல்ற மாதிரி சொன்னா எப்பவுமே ரொம்ப ஈஸி. நம்பர் 1, A stands for allocating tax rate. A stands for allocating tax rate. சார் ரெண்டாவது டபுள் டாக்ஸேஷன். டபுள் டாக்ஸேஷன் என்ன பண்ணணும்? கண்டிப்பா இன்கிரீஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு டாக்ஸ் ரேட் என்டர் பண்ண வேண்டிய. அப்ப ரெண்டாவது பாயிண்ட் என்ன? டபுள் டாக்ஸேஷன். ஓகேவா? மூணாவது இப்படி மூணு இப்படி காட்டு, என்ஷூர் பண்ணிக்கோ. மூணாவது என்ன பண்ணிக்கோ? என்ஷூர். என்ன என்ஷூர் பண்ணுவேன்? நான் டிஸ்கிரிமினேஷன் பிட்வீன் ரெசிடென்ட்ஸ் அண்ட் அப்ரிஷியேட் பண்றியா? A B C D. D stands for dispute. நாலாவது பாயிண்ட் டிஸ்பியூட். நாலாவது பாயிண்ட் என்ன சார்? என்ஷூரிங் டிஸ்பியூட், ரிசால்விங் டிஸ்பியூட்டா? ரிசால்விங் டிஸ்பியூட் on account of difference of treaty interpretation. கரெக்ட்டா? எஸ் சார். the last one is share. கரெக்ட்டா வாங்கிக்கோ சார். SHARE, share. share வாங்குனா தான் சார் அது ஃபேரா இருக்கும். are you really with me? so assisting in collection of fair and legitimate share of tax. எங்களுக்கு ஃபேரான டாக்ஸ் வரணும், எங்களோட ஷேர் கரெக்டா வரணும். இது என்ஷூர் பண்றதுக்காக தான் நீ எதுல என்டர் பண்ற? டாக்ஸ் ட்ரீட்டிஸ்ல. இதுதான் நீட் ஆஃப் டாக்ஸ் ட்ரீட்டி. இந்த 5 விஷயங்கள். நம்பர் 1 வாய் தர, allocating taxing rights, elimination of double taxation, ensuring non-discrimination between resident and non-resident, resolution of dispute on account of different treaty interpretation, assisting in collection of fair and legitimate share of tax. Repeat once again. Allocating tax rights, elimination of double taxation, ensuring non-discrimination between resident and non-resident, resolution of disputes on account of different tax interpretation, assisting in collection of fair and legitimate share of tax. We will write in the NSR as fourth chart. These are the need of treaty. Need of treaties. Need of treaties. Class 1 to 5 category, there are 5 needs are there. This is a 4 mark area for examination. Past 2 times it has been tested. I'll prove you with them in a year of testing. Need of treaties. Need of song. Number 1. Allocating tax rights. Allocating tax rights. The second one. Elimination of double taxation. Elimination of double taxation. Third one, ensuring non-discrimination between resident and non-resident. Ensuring non-discrimination between resident and non-resident. Next one, resolution of disputes. Resolution of disputes on account of different treaty interpretation. Different treaty interpretation on account of different treaty interpretation. The last one, assisting in collection of fair and legitimate share. Fair and legitimate share of tax. எனக்கு கிடைக்க வேண்டியது எனக்கு கிடைக்கணும், அதான் ஃபேர். கரெக்டா? அது லெஜிட்டிமேட்டா இருக்கும். ஹலோ சார், இது ரெண்டு தான். இந்த 5 விஷயங்கள் என்ஷூர் பண்றதுக்காக தான் ட்ரீட்டிங்கிற கான்செப்ட் வச்சிருக்காங்க. லாஸ்ட் சொல்லு, ஒரு வாட்டி சொல்லு. Allocating tax rights, elimination of double taxation, ensuring non-discrimination between the resident and non-resident, resolution of on account of treaties interpretation, sir, assisting in collection of fair and legitimate share of tax. Shall I continue? Yes sir. Yes sir. I'm coming man. இந்த 5 விஷயங்கள் அச்சீவ் பண்றதுக்காக தான் டாக்ஸ் ட்ரீட்டிஸ் வச்சிருக்கோம்.
இது இல்லாம அடிஷனலா இந்த விஷயங்களை அச்சீவ் பண்ணும் சார். ஈக்விட்டி அண்ட் ஃபேர்னஸ். என்னது? ஈக்விட்டி அண்ட் நம்பர் 1, that is same income earned by different taxpayer must be taxed at the same rate regardless of the end of the income, source of the income. That is சார், ரெசிடென்ட் அந்த இன்கம் சம்பாதிச்சாலும் சரி, நான் ரெசிடென்ட் அந்த இன்கம் சம்பாதிச்சாலும் சரி, ஒரே டாக்ஸ் ரேட்ல தான் நீ என்ன பண்ணணும்? டாக்ஸ் பண்ணணும். ஈக்விட்டி வேணும் சார், ஃபேர்னஸ் வேணும். ஈக்விட்டி அண்ட் ஃபேர்னஸ். இப்போ ஒரு நான் ரெசிடென்ட் வெளியூர்ல இருந்து நம்ம ஊருக்கு வரான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு சாவடி கூடாது. ஹலோ சார், ட்ரீட்டி என்டர் பண்ணுங்க. ட்ரீட்டி என்டர் பண்ணி 2 பேரும் உட்கார்ந்து பேசுங்க. பேசி சார் ஒரு ஈக்விட்டி எடுத்துட்டு வாங்க, ஒரு ஃபேர்னஸ் எடுத்துட்டு வாங்க. நெக்ஸ்ட் ஒன் நியூட்ரலிட்டி. என்னது? நியூட்ரலிட்டி அண்ட் எஃபிஷியன்சி. சொல்லு. இந்த டாக்ஸ் ட்ரீட்டி என்டர் பண்றதுனால நியூட்ரலிட்டி அண்ட் எஃபிஷியன்சி. நீங்க எல்லார்கிட்டயும் நியூட்ரலா இருங்க. ஆளை பார்த்து பிஹேவ் பண்ணாதீங்க. ரெசிடென்ட் கிட்ட ஒரு மாதிரி பேசுறது, நான் ரெசிடென்ட் கிட்ட வேற மாதிரி பேசுறது, அப்படி இருக்க கூடாது. நியூட்ரலிட்டி அண்ட் என்ன? அந்த நியூட்ரலிட்டியிலேயே 2 டைப் ஆஃப் நியூட்ரலிட்டி இருக்கு. கேபிட்டல் எக்ஸ்போர்ட் நியூட்ரலிட்டி அண்ட் கேபிட்டல் இம்போர்ட் நியூட்ரலிட்டி. சொல்லுங்க. கேபிட்டல் எக்ஸ்போர்ட் நியூட்ரலிட்டி. I will explain to you now what is capital export neutrality and capital import neutrality. தெளிவா கேட்டுக்கோ. ஓகேவா? நான் இந்தியால இருக்கேன், எல்லாருக்கும் தெரியும். நான் ANM நிறைய காசு வச்சிருக்கேன், தெரிஞ்ச விஷயம் தான். ஹலோ சார், நான் சைனால ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறேன். which is ANM Classes சைனா. ஹலோ சார், பயமா இருக்கு எனக்கு சைனாக்கு போறதுக்கு. கோவிட் நாள் இல்ல. சைனால இருக்கிற டாக்ஸ் லா என்ன சொல்லுதுன்னா, அங்க போய் நான் இன்கம் ஜெனரேட் பண்ணனா 80% சைனால டாக்ஸ் கட்டணும்னு சொல்லுது. அதுக்கு நான் இங்கேயே இருக்கலாம், இந்தியால இருக்கலாம். அப்படின்னா நான் இந்தியால இருந்து எங்க போய் என்ன ஆரம்பிக்க மாட்டேன்? அப்படின்னா இந்தியால இருந்து கேபிட்டல் எடுத்துட்டு போய் எங்க இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். அதான் கேபிட்டல் எக்ஸ்போர்ட். I am exporting not goods. I am exporting what? Capital. அது நியூட்ரலா இருக்கணும். நியூட்ரலா இருந்தானா இங்க இருந்து அங்க வந்து என்ன பண்ணுவாங்க சார்? இப்போ ஒருத்தர் துபாயில இருக்கா, துபாயில இருந்து எங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆசைப்படுறான்? இந்தியாவோட டாக்ஸ் ரேட்ட பயந்து எங்க வராம இருக்கான்? அப்படி வராம இருக்கணுமா இல்ல வரணுமா? வரணும்னா என்ன வேணும்? ட்ரீட்டி வேணும். அப்பதான் கேபிட்டல் இம்போர்ட் நியூட்ரலிட்டி இருக்கும். There are 2 neutralities are there. Capital export neutrality. So this is the additional purpose of entering into tax treaties. புரியுதா உனக்கு? So main thing to achieve 5 things. Additionally 3 things. Next one sir, promotion of mutual economic relationship. Promotion of trade and investment. கண்டிப்பா கரெக்டா இல்லையா? 2 country mutually economic relationship நம்ம என்டர் பண்ணனும். Trade and investment வேணும். கரெக்டா இல்லையா? So these are the additional benefit. என்னது? Of entering into tax treaties. So next chart, 4th chart, 5th chart, 5th chart. What is the 5th chart? சொல்லு. Additional benefits of entering additional benefit of entering tax treaties போதும். entering tax treaties. Tax treaties enter பண்றதுனால உனக்கு கிடைக்கிற additional benefits என்ன? Classified into 3 category. 3 பிரிச்சுக்கோ. 3 additional benefit உனக்கு கிடைக்குது. Number 1, equity and fairness. Equity and fairness. Number 2, neutrality and efficiency. Neutrality and efficiency. How many types of neutrality are there? 2 types. So classified into 2 category. Classified into 2 category. Number 1, capital export neutrality. Capital export neutrality. And number 2, capital import neutrality. Capital import neutrality. Capital import neutrality. Clear? Yes. And the last one. Promotion of mutual economic relationship. Promotion of mutual economic relationship. Trade and investments. 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 So these are the additional benefit you will earn once you enter into tax treaties. Okay, wow. Number 1, Vayadura.
equity and fairness, neutrality and efficiency, promotion of mutual economic relationship, trade and investments. Sir, what are the two types of neutrality and efficiency? Capital export neutrality, capital import neutrality. Right? I'm moving into the interpretation of tax treaties. அப்ப இத்தனை நேரம் நம்ம என்ன பண்ணோம்னா introduction to the tax treaties படிச்சோம். What is tax treaty? What are the need of the tax treaty? What is the purpose of tax treaty? Hello sir. Tax treaty ஓட benefits என்ன? Double taxation avoidance ஓட benefits என்ன? இதெல்லாம் தான் நம்ம படிச்சோம். இப்போ ஓகே அப்ப benefit இருக்குன்னு புரிஞ்சிச்சு. யாருக்கு? So two countries entered into the tax treaty. Tax treaty means double taxation. Sir, how you have to interpret that tax treaty is what our NSR discussion is all about. Hello sir. Yes, sir. For that only we need various sources, correct? Yes sir. முதல்ல introduction கேட்டுக்கோ அதுக்கப்புறம் எழுதலாம். அதுல number 1 sir, in order to interpret the என்ன treaty? We use Vienna Convention law of treaties. We use Vienna Convention law. So VCLT. VCLT has given certain principles, certain guideline, certain rules, certain regulation. Hello sir. Yes sir. When you are interpreting an international document, this is the way in which you have to interpret. அப்ப நம்ம யாரை எடுத்துக்கிறோம்? Vienna Convention of Law of Treaties. அவங்களோட rules and அவங்களோட நிறைய ஆர்டிகிள் இருக்கு. ஆர்டிகிள் நம்பர் 26 இருக்கு, ஆர்டிகிள் நம்பர் 27 இருக்கு, ஆர்டிகிள் நம்பர் 28 இருக்கு, ஆர்டிகிள் நம்பர் 29 இருக்கு, ஆர்டிகிள் நம்பர் 31 இருக்கு, ஆர்டிகிள் நம்பர் 32 இருக்கு, ஆர்டிகிள் நம்பர் 33 இருக்கு, ஆர்டிகிள் நம்பர் 34 இருக்கு, ஆர்டிகிள் நம்பர் 42 இருக்கு, ஆர்டிகிள் நம்பர் 60 இருக்கு, ஆர்டிகிள் நம்பர் 61 இருக்கு, ஆர்டிகிள் நம்பர் 62 இருக்கு, ஆர்டிகிள் நம்பர் 63 இருக்கு, 64 இருக்கு. ஹலோ. So these are the principles laid down by NT. VCLT. So this is the first sir rule of interpretation we will take. அதுல என்ன சொல்லிருக்காங்களோ அத பொறுத்து நம்ம என்ன பண்ணணும்? ஆனா அத மட்டும் நம்ம நம்ப மாட்டோம். ஓகேவா? Basic principle of interpretation of law for NSR interpreting a treaty. இது இல்லாம இந்தியாங்கிறதுனால அடுத்தவன மட்டும் நம்பாம நமக்கு ஒரு 4 பிரின்சிபல் எழுதி வச்சு பண்ணோம். நம்ம என்ன பண்ணுவோம்னா கோல்டன் ரூல் objective interpretation பண்ணுவோம். என்னது? நம்ம subjective interpretation பண்ணுவோம். என்னது? நம்ம purposive interpretation பண்ணுவோம். என்னது? Principle of effectiveness பண்ணுவோம். என்னது? Principle of contemporanea exposito பண்ணுவோம். நம்ம என்னது? Principle of contemporanea exposito. Sir, liberal construction பண்ணுவோம். என்னது? Sir, treaty as a whole integrated approach follow பண்ணுவோம். என்ன approach? Reasonable and consistency. என்னது? Consistency. அப்ப நம்ம VCLT வியும் நம்புவோம். நமக்கு என்ன இருக்குன்னா ரூல்ஸ் இருக்கு. VCLT ஓட ஓவர்வியூ கொடுக்கிறோம் பார். VCLT என்ன சொல்றாங்கன்னா சார் pacta sunt servanda. என்னது? pacta sunt servanda. சொல்லு. ரெண்டு வாரம் கேட்டா என்ன எழுதுவே? சாரி சார் क्वेश्चन நம்பர் மார்க் கொடுத்துட்டீங்க. லாட்டின் லாங்குவேஜ் மேன். பிகாஸ் என்ன சார் ஃபுல்லா outside India. அவ்வளவுதான். So சொல்லு sir, when you are interpreting tax treaty, when you are interpreting international document, you have to interpret in pacta sunt servanda. சொல்லு. Pacta sunt servanda. That means in good faith. என்ன? Good faith. நம்பிக்கையோட தான் ரெண்டு பேர் நம்பிக்கையோட தான் பூர்ண மனசோட தான் இந்த அக்ரிமெண்ட்ல என்ன பண்ணிருக்காங்க? என்டர் பண்ணிருக்காங்க. வேணா வெறுப்போட என்டர் பண்ணல. அப்ப குட் ஃபெய்த்ல தான் என்டர் பண்ணிருக்காங்க. நான் அதனால குட் ஃபெய்த்ல தான் நான் படிப்பேன். அதுதான் சார் லாட்டின் லாங்குவேஜ்ல என்ன சொல்றாங்கன்னா pacta sunt servanda. சொல்லு. Pacta sunt servanda. This is the first article. ஓகேவா? Every treaty in force இன்னைக்கு இருக்கிற எல்லா ட்ரீட்டியுமே is binding upon the என்ன? இப்ப இந்தியாவும் சார் துபாயும் ட்ரீட்டில என்டர் பண்ணிருக்காங்கன்னா அது வந்து ரெண்டு பேருக்கும் என்ன பைண்டிங் அண்ட் மஸ்ட் பி ஃபாலோட் பை திம் இன் என்ன ஃபேத்? குட் ஃபேத். எப்படின்னா இன்னொருத்தன் ஃபாலோ பண்ணுவான். அப்ப நானும் ஃபாலோ பண்ணி தான் நாங்க ரெண்டு பேரும் கை கொடுத்துருக்கோம். நான் வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா அதை பிரீச் பண்ணக்கூடாது. ஹலோ, இதுதான் pacta sunt servanda. என்னது? நெக்ஸ்ட் ஒன். இப்ப ட்ரீட்டி என்டர் பண்ணியாச்சுன்னா சார் VCLT என்ன சொல்லுதுன்னா இன்டர்னல் லா அண்ட் observance of treaty. என்னது? இப்ப இந்தியாக்கு டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் இருக்கா? எஸ் சார். எது இந்தியாவோட இன்டர்னல் லா? இன்கம் டாக்ஸ் ஆக்ட். இப்போ கருத்து சொல்றோம் பாரு. என்ன சார் VCLT இங்க வா. A party may not invoke the provision of என்ன law as justification to failure to perform a treaty. You entered into a treaty, man, India and Dubai, and India is not honoring to the terms of the treaty.
ஏன் காரணம் கேட்டா அது என்னன்னா எங்களோட இன்கம் டேக்ஸ் என்ன சொல்லுதுன்னு தெரியுமா? சிப்பா, இன்கம் டேக்ஸ் எல்லாம் பேசக்கூடாது. நீ ட்ரீட்டியை அபைட் பண்ணாம ஃபாலோ பண்ணாம பிரீச் பண்ணதுக்கு அப்புறம் யார காரணமா சொல்லக்கூடாது? இன்டர்னல் லா காரணமா சொல்லக்கூடாது. இன்டர்னல் லா நாங்க ட்ரீட்டி என்டர் பண்ணிட்டோம், ட்ரீட்டி என்டர் பண்ணதுக்கு அப்புறம் நோட்டிபிகேஷன் போட்டோம், நாங்க அமெண்ட் பண்ணிட்டோம், ரெட்ரோஸ்பெக்டிவ் அமெண்ட்மென்ட்ல பண்ணிட்டோம், அதனால நாங்க யாரை ஃபாலோ பண்ணல? ட்ரீட்டியை ஃபாலோ. இதுதான் இன்டர்னல் லா அண்ட் அப்சர்வன்ஸ் ஆஃப் ட்ரீட்டி. புரியுதா இல்லையா உனக்கு? For instance, the parties to the treaty should not dishonor their என்ன கமிட்மெண்ட் ஃபில் பண்ணணும். நீ தான் ஃபில் பண்ணணும். என்ன கமிட்மெண்ட்? with each other retrospectively amending their domestic law and by not abiding the என்ன terms? treaty terms. அதாவது ட்ரீட்டி என்டர் பண்ணா ட்ரீட்டி தான். அதுக்கப்புறம் வந்து எங்களோட இன்டர்னல் லா இது பேசுது, இன்டர்னல் லா அது பேசுது அப்படிலாம் சொல்லக்கூடாது. நாங்க இன்டர்னல் லா மாத்திட்டோம் சார். இன்டர்னல் லா மாத்தணும் எப்படி சார் அவனுக்கு தெரியும்? கரெக்டா இல்லையா? இதெல்லாம் நீ பேச கூடாது. அப்போ இத என்சிஎல்டியோட சார் சிவிசிஎல்டியோட என்னன்னா டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இப்படி எல்லாம் இன்டர்பிரட் பண்ண சொல்றாங்க. முதல்ல சார் குட் ஃபெய்த் இன்டர்பிரட் பண்ணுங்க. என்னது? பேக்டாசும் சார் வந்தா ஒத்துக்கிறேன் நீ சார். நீ ஒரு ட்ரீட்டி என்ன சார் ரெண்டு பேர் வந்து ஒரு ட்ரீட்டில என்டர் பண்ணிட்டேனா இன்டர்நேஷனல் லா அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்றது ரெட்ரோஸ்பெக்டிவ் அமெண்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு ட்ரீட்டியை ஃபாலோ பண்ணாம இருக்கு. அதுதான் internal law. Next one. Non-retroactivity of what? Sir, unless a different intention appear from the treaty or is otherwise established, treaty provision do not bind a party in relation to any act or fact which took place or any situation which ceased to exist before the date of the entry into force of the treaty with respect to any party. That means in other words, அப்படி சொல்லுங்க சார் ஏதாவது ஒண்ணு. Right sir. Unless otherwise provided. வேற எதுவும் சொல்லனா treaty cannot have என்ன application. அவ்வளவு விஷயம். நீங்க இன்னைக்கு ட்ரீட்டி என்டர் பண்ணீங்க இப்படி எடுத்துட்டு போங்க ப்ராஸ்பெக்டிவா. அது இல்லாம 1961 வந்து ட்ரீட்டி எடுத்துட்டு போக கூடாது. ஏன்னா இன்னைக்கு ட்ரீட்டி என்டர் பண்ணா இன்னையில இருந்தா அப்ளிகபிள். அது இல்லாம ரெட்ரோஸ்பெக்டிவா ஆக்சுவலா அந்த அதர் வேர்ட்ஸ் மட்டும் போதும் நமக்கு. எஸ் சார். அப்ப அன்லெஸ் அதர்வைஸ் ப்ரொவைடட் எதுவும் சொல்லலைன்னா அப்ப ட்ரீட்டில சொன்னா ஓகே. ஹலோ ட்ரீட்டில எடுத்து சொன்னா ஓகே. இல்லனா எவரி ட்ரீட்டி வில் பி prospective basis, not இது வந்து விசிஎல்டியோட கருத்து. சோ சார் இப்ப மேல இருக்கிற இங்கிலீஷ் படி unless a different intention appear from the treaty அப்ப ட்ரீட்டில எடுத்து சொல்றாங்க. or is otherwise என்ன otherwise established-னா சார் sometimes notification போடுறாங்க. ட்ரீட்டிக்கே notification போடுவாங்க. ட்ரீட்டி என்டர் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரீட்டி அமெண்ட் பண்ணுவாங்க. அதுதான் புரோட்டோகால் சொல்றது. என்னது? புரோட்டோகால். we are learning how to read a protocol. Hello sir. Yes, sir. Treaty provisions do not bind a party in relation to any act or fact which took place or any situation which ceased to exist before the date of entry into force of treaty with respect to that party. That means one line summary is that treaty will be applicable from the date of entering and not on a retrospective basis. Right? Yes, sir. So inga va sir நான் ஒன்னு சொல்வேன் நீ ஒன்னு சொல்லுங்க. good faith பேக்டாஸ் சொல் வந்தா சார் நீ ட்ரீட்டில என்டர் பண்ணதுக்கு அப்புறம் யார காரணமா சொல்லக்கூடாது? அதுக்கான என்ன? இன்டர்னல் லா அண்ட் அப்சர்வன்ஸ் ஆஃப் ட்ரீட்டிஸ். கரெக்ட்டா? ட்ரீட்டி எப்படி அப்ளை ஆகும்? எப்படி அப்ளை ஆக கூடாது? அதான் நான் ரெட்ரோஸ்பெக்டிவ் ஆக்டிவிட்டி ஆஃப் தி ட்ரீட்டி. கரெக்ட்டா? டெரிட்டோரியல் ஸ்கோப் ஆஃப் தி ட்ரீட்டி. இங்க வாயே இந்தியாவும் துபாயும் என்ன பண்ணிருக்க? ட்ரீட்டில என்டர் பண்ணிருக்க. அந்த ட்ரீட்டி யாருக்கு அப்ளிகபிள்? பாகிஸ்தானுக்கு அப்ளிகபிளா? அதுதான் சொல்றேன். unless a different intention appear from the treaty or is otherwise established, treaty is binding upon each party in respect of the inner territory. சரிங்க வா என்ன சொல்றான்னா இந்தியாக்கும் துபாய்க்கும் தான் அப்ளிகபிள். இந்தியால ஹோல் ஆஃப் இந்தியாவா எக்ஸெப்ட் ஜம்மு காஷ்மீரா? அப்படி எக்ஸெப்ட் ஜம்மு காஷ்மீரா தான் எடுத்து சொல்லணும். otherwise sir territorial scope of treaty is applicable to whole of India. first clarification என்னன்னா இது பாகிஸ்தானுக்கு என்ன ஆகுது? ஏன்னா என்டர் பண்ணது யாரும் ரைட்டா? இந்தியாவும் துபாய். அப்ப இந்த ட்ரீட்டி யாருக்கு அப்ளிகபிள்? क्वेश्चन arises இந்தியால யாருக்கு அப்ளிகபிள்? எதுவும் சொல்லலைனா all of India applicable. அப்படி ஏதாவது எக்ஸெப்ஷன் இருந்தா எங்க சொல்லணும்? இது யாரோட கருத்துனா பிசிஎல்டியோட கருத்து. so territorial scope of treaty. so unless a different intention appear from the treaty or is otherwise established, a treaty is binding upon each party in respect of its entire territory. ஒதுக்குறியா? இதெல்லாம் பேசிக்ஸ். என்ன பேசிக்ஸ்னா எப்படி இன்டர்பிரட் பண்ணணும்? குட் ஃபெய்த் அப்படினா பேக்டாஸ் சுன் சர்வந்தா. சார் எந்த லா டிஃபீட் பண்ண கூடாது?
எப்பதான் applicability applicability எங்கெல்லாம் applicability ஓகே இப்பதான் நான் இன்டர்பிரட் பண்ண ஆரம்பிக்க போறேன். இப்ப ட்ரீட்டி ரெடி? ஜெனரல் ரூல் ஆஃப் இன்டர்பிரேஷன் சொல்லு. ஜெனரல் ரூல் ஆஃப் இன்டர்பிரேஷன் சார் VCLT என்ன சொல்லுதுன்னா இப்படிதான் நீ ஜெனரலி ஒரு ட்ரீட்டியை இன்டர்பிரட் பண்ணணும். A treaty shall be interpreted in என்ன faith? Good faith in accordance with the ordinary meaning to be given to the terms thereof in the context and in the light of its என்ன and என்ன object and purpose. This is a என்ன principle. It states that treaty should be interpreted by first giving the என்ன meaning. It is only if the ordinary meaning is ambiguous or leads to illogical result that the purpose may be considered. சரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ட்ரீட்டில வந்து இப்போ வாட்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அதை நீ என்னன்னு தான் ட்ரீட் பண்ணணும்? வாட்ச் தான் ட்ரீட் பண்ணணும். ஹலோ சார். சார் ட்ரீட்டில வந்து சார் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல்னு சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்குவேன். ஃபார் எக்ஸாம்பிள் 1962ல ஒரு ட்ரீட்டி என்டர் பண்ணியிருக்காங்க எக்ஸாம்பிள். அப்போ வந்து மொபைல் அப்படின்னு ஒரு ட்ரீட்டில என்ன பண்ணியிருக்காங்க? ஆர்டினரி மீனிங் இஸ் மொபைல். சார் ஃபோன், இப்போ ஃபோன் அப்படின்னு சொன்னா இட் இஸ் ட்ரிங் ஃபோன். ஏன்னா மொபைல் எப்பதான் வந்துச்சு? இப்பதான் வந்துச்சு. ஹலோ சார். அப்போ ஆர்டினரி மீனிங் தான் கொடுக்கணுமே தவிர அதுக்கு இன்டைரக்ட் மீனிங் எடுத்துட்டு வர அந்த பிளெயின் வேர்ட்ஸ்க்கு உனக்கு படிக்கும் போது என்ன மீனிங் தெரியுதோ அந்த மீனிங் தான் கொடுக்கணும். பட் அந்த மீனிங் கொடுக்கும் போது ஆம்பிகுவஸா இருக்கு, இல்லாஜிக்கலா இருக்கு, ட்ரீட்டி என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண அப்படின்னா நீ அதர் பர்பசஸ் கன்சிடர் பண்ணணும். அப்போ வாட் இஸ் த ஜெனரல் ரூல் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன்? கிவ் த ஜெனரல் மீனிங். கிவ் த அதான் ஒன்னு சொல்றான். கிவ் த என்ன மீனிங்? பெருசா நீ ஒன்னும் இன்டர்பிரட் பண்ண வேண்டாம். அதுல என்ன அந்த வார்த்தைக்கு நார்மலான அர்த்தமோ அந்த அர்த்தத்தை நீ வந்து கொடுத்தா போதும். அப்ரிஷியேட் பண்றியா? The context for the purpose of interpretation of treaties shall comprise in addition to the text including the dash and dash. Preamble and annexure. சார் நீ preambleையும் பார்க்கணும், annexureையும் பார்க்கணும். Preambleனா start of the treaty. Preambleனா start of the treaty. And annexureனா end of the treaty. annexurனா ஒரு ட்ரிப் ஒரு புக் இருக்குன்னு வச்சுக்கோ, ஃப்ரண்ட் பேஜ் ஃபர்ஸ்ட் போடுவாங்க இல்லையா, ஃப்ரம் த ஆத்தர் அப்படின்னு சொல்லிட்டு இஸ் வெரி ஹாப்பி டு பிஃபோர் யூ தட் ப்ரொடியூஸ் திஸ் புக். இட்ஸ் ஆஃப்டர் எஃபர்ட்ஸ் ஆஃப் சோ மெனி ஸ்டூடெண்ட்ஸ், ஆஃப்டர் சோ மெனி பேச்சஸ். ஹலோ சார், திஸ் இஸ் வாட் preamble. This is what? அப்போ ஒரு ட்ரீட்டியை இன்டர்பிரட் பண்ணும்போது டோன்ட் வரி, we will interpret a treaty from the Income Tax Act. If you go to Income Tax site, there are 100 treaties are available. அப்ரிஷியேட் பண்றியா? அந்த 100 ட்ரீட்டில www.incometax.gov. This site can't be reached. Okay. இதுல ஒரு இன்டர்நேஷனல் டேப் இருக்குல்ல, இது சைட்டா? இ ஃபைலிங் அது கரெக்ட். அது ஃபுல்லா டவுன்லோடு தான் ஆகும்னு நினைக்கிறேன். இதில் வரும் நினைக்கிறேன். எஸ், Japan, Korea, Finland, Norway, UAE. We'll see. UAE, synchronized structure of multilateral convention of implement tax treaty related measures to prevent base erosion and profit shifting. Okay va? That is BIPS. Okay va? This general agreement, this is MLI. MLI is nothing but the action plan number 15 of the
என்ன சார் வெப்ஸ் வில் பி டாக்கிங் அபவுட் ஆர்டிகல் நம்பர் 1. இதில் என்ன இதுதான் திஸ் இஸ் வாட் த பிரியாம்பிள். ஸ்டார்டிங்லேயே பிரியாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆர்டிகல் நம்பர் 6 பர்பஸ் ஆஃப் கவர்ட் டாக்ஸ் அக்ரிமெண்ட். என்ன பர்பஸ்க்காக? ஆர்டிகல் நம்பர் 1 பர்சனல் ஸ்கோப், ஆர்டிகல் நம்பர் 2 டாக்ஸஸ் கவர்டு, ஆர்டிகல் நம்பர் 3 ஜெனரல் டெஃபினிஷன்ஸ், இதில் ஆர்டிகல் நம்பர் 4 ரெசிடென்ட், ஆர்டிகல் நம்பர் 5 பர்மனன்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். சார் இதெல்லாம் படிக்கணுமா சார்? ஆமா சார், ஆர்டிகல் வைஸ் பை ஹார்ட் பண்ணணும் சார், ஒரு ஆர்டிகல் வைஸ். தட்ஸ் வாட் நெக்ஸ்ட் சாப்டர் இஸ் ஆல் அபவுட். ஒத்துக்கிற நீ that will be doing, don't worry. So like this will be taking one என்ன சார் DTA will be interpreting from that. For that உனக்கு முதல்ல என்னென்ன இருக்குன்னு டர்ம்ஸ் தெரியணும். அதுக்கப்புறம் நானே உனக்கு என்ன பண்றேன்னா கனெக்ட் பண்றேன். Are you all ready with me? இப்போ நீ அதுல இது வந்து ஆக்சுவலி அவைலபிள் அப்படிதான் நான் உனக்கு சொல்றேனே தவிர நீ வேற எதுவும் டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளே ஒன்னொன்னா வருவோம். இங்க வா. So the context of the purpose of interpretation, treaty shall comprise in addition to the text including its what and what. அப்ப நீ எங்கேயும் போய் பார்க்கணும். Any agreement relating the treaty which was made between all parties connection within the conclusion of the treaty, any instrument which was made by one or more parties in connection with the conclusion of the treaty and accepted by another party, other party as an instrument relate there to the following shall be taken to account together with the context in that. Sir, அப்ப என்ன சொல்றாங்கன்னா when you are interpreting a treaty ஒரு நார்மல் வார்த்தையை எப்படி இன்டர்பிரட் பண்ணணும்? ஆர்டினரி மீனிங்ல இன்டர்பிரட் பண்ண. அந்த ஆர்டினரி மீனிங் உனக்கு என்ன தருதுனா ambiguity or illogical தருதுனா அப்ப நீ என்ன பண்ணணும்? ஃபர்தர் இன்டர்பிரேஷனுக்கு போகணும். அந்த ஃபர்தர் இன்டர்பிரேஷன் பண்றதுக்கு முன்னாடி யாரையும் பாரு. பிரியாம்பிளையும் annexure பாரு. The following shall be taken to account together with the context in that. Any subsequent agreement between the party regarding the interpretation of treaty and the application of its provision. அப்ப முதல்ல நீ வந்து ஆல்ரெடி ட்ரீட்டி என்டர் பண்ணிருப்ப. அதுக்கப்புறம் சப்சீக்வெண்ட் அக்ரிமெண்ட் ஏதாவது போட்டிருக்கியா? நீ மண்டே சொரிஞ்சிருக்க. எதுக்கு மண்டே சொரிஞ்சிருக்க? ட்ரீட்டி இன்டர்பிரட் பண்ண முடியாம. அப்ப அதை கிளாரிஃபை பண்றதுக்கு ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன்னா அந்த அக்ரிமெண்ட் பார்த்து தான் interpret பண்ணணும். Any subsequent practice in the application of treaty which establish the agreement of the party regarding its interpretation. எப்படி அவங்க நடந்துக்கிறாங்க ரெண்டு கண்ட்ரியுமே சாதாரணமாவே ஓகே இது இப்படி தான் இன்டர்பிரட் பண்ணி எடுத்துருக்காங்க, இவங்க இது இப்படி தான் இன்டர்பிரட் பண்ணி எடுத்துருக்காங்க, அதுதான் subsequent practice. subsequent என்ன? அது relevant rules of என்ன law? interpretation law applicable between the என்ன parties. VCLT ஓட rules ஏதாவது applicable ஆகுதா அப்படிங்கறதை பார்க்கணும். A special meaning shall be given to a term if it is established that the party so intended. அப்ப என்ன கதை சொல்றாங்கன்னா this is nothing but sir general rule of interpretation as per VCLT. The general rule is saying that a word has to be interpreted as the simple meaning. Hello? Yes sir, ordinary meaning kudu sir, ordinary meaning illama extraordinary meaning kudukka vendiya. But because of giving the ordinary meaning, if it's create what and what? Ambiguity and illogical. You go to the context in which it has written. எந்த கான்டெக்ஸ்ட்ல எழுதி இருக்காங்கன்னு பாருங்க. ஹலோ சார், அந்த கான்டெக்ஸ்ட பார்க்கும்போது யாரையும் பாருங்க. பிரியாம்பிளையும் அது இல்லாம இந்த மூணு விஷயங்கள் சேர்த்து பாருங்க. இது ICI 3 மார்க் 3 வாட்டி கேட்டிருக்கான். எது மூணு விஷயங்கள் சேர்த்து பார்க்கணும்னா சப்சீக்வெண்ட் அக்ரிமெண்ட் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும், சப்சீக்வெண்ட் பிராக்டிஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும், ரெலவென்ட் ரூல்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். இந்த பர்டிகுலர் டேர்முக்கான ரெலவென்ட் ரூல்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். அப்ப சப்சீக்வெண்ட் யாரை பார்க்கணும்? சப்சீக்வெண்ட் பிராக்டிஸ், இனி ரெலவென்ட் ரூல்ஸ். இந்த மூணையும் சேர்த்து வச்சுட்டு வேணும் அந்த வேர்டை காமன்ல இல்லாம நீங்க என்ன பண்றதுக்கு இன்டர்பிரட் பண்றது. அப்படி any special meaning shall be given to a term if it established that party so intended. அவங்க உண்மையிலே என்ன சார் நினைச்சிருக்காங்கன்னா இட்ஸ் ஆர் நார்மல் மீனிங் இல்லாம என்ன மீனிங் தரலாம்? ஸ்பெஷல் மீனிங் தரலாம். அவங்க இன்டென்ஷன் எடுத்திருக்கணும், அவங்களுக்கு அந்த இன்டென்ட் இருக்கணும். ரைட்டு? அப்போ நம்ம ட்ரீட்டி இன்டர்பிரட் பண்ண போகிறோம், DTAA. அதுக்கு நம்ம எப்படி இன்டர்பிரட் பண்ணணும்னு படிச்சுட்டு இருக்கோம். VCLT அதுக்கு நமக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லி தருது. முதல்ல குட் ஃபெய்த்தில் வேணும் இன்டர்பிரட் பண்ணுறதுக்கு. அதுதான் பேக்டாசும் சர்வந்தா. சார் எந்த லா சார் ட்ரீட்டியை டிஃபீட் பண்ணக்கூடாது? அதான் இன்டர்னல் லா அண்ட் அப்சர்வேஷன் ஆஃப் ட்ரீட்டி. கிளாரிட்டி? ஒன்ஸ் நீ ட்ரீட்டி என்டர் பண்ணேன்னா என்ன எஃபெக்ட்? என்ன எஃபெக்ட் கிடையாது. அதுதான் நான் ரெட்ரோ ஆக்டிவிட்டி ஆஃப் தி ட்ரீட்டி. கரெக்டா? ஒன்ஸ் ட்ரீட்டி என்டர் பண்ணேன்னா அதோட ஸ்கோப் எதுவுமே ட்ரீட்டில சொல்லலைன்னா whole territory cover ஆகும். What is the general rule of interpretation? Sir, any word if you are interpreting, give the general meaning or normal meaning. Don't make it confusion. Hello sir. But if the normal meaning leads to ambiguity or illogical,
then you have to, sir, interpret the context in which that word has been used by referring to what and what. In addition to preamble and annexure, you have to check is there any subsequent agreement, is there subsequent practice and relevant rules and ஒத்துக்கிறியா? Now supplementary meaning of interpretation, general would அடுத்து வா, என்ன meaning? Supplementary means of interpretation என்னது? என்னது? சார் general rule எந்த ஆர்டிகிள் சொல்லுது பாரு, ஆர்டிகிள் நம்பர் என்ன 31, ஆர்டிகிள் நம்பர் 31, அதுக்கு என்ன சார் எக்ஸ்டென்ஷன் தான் 32, அதோட எக்ஸ்டென்ஷன் தான் இங்க பாரு. recourse may be add to supplementary means of interpretation including the preparatory work of the treaty and the circumstance of its conclusion in order to confirm the meaning resulting from application of article N1 or determine the meaning when the interpretation according to N1 31 leaves the meaning ambiguous or obscure or leads to a result which is manifestly absurd or unreasonable. இங்க என்னன்னு சொல்றோம் பாரு. Article number 31 நமக்கு என்ன சொல்லுதுன்னா, when you are interpreting a treaty, give the dash meaning. When I give the ordinary meaning, it will lead to ambiguous or obscure or illogical, or it leads to a result which is manifestly absurd or unreasonable. Then what the NCLT, VCLT is saying that don't follow clause number 31. Step into clause number 32, which is supplementary means of interpretation. அதுக்கு direct meaning கொடுக்காத indirect meaning எடுத்து பாரு. ஹலோ சார். அப்ப if after applying rule number என்ன 31, ஹலோ சார், அந்த நம்மளால வந்து கரெக்டா இன்டர்பிரட் பண்ண முடியலன்னா தான் நம்ம கான்டெக்ஸ்ட பார்ப்போம். கான்டெக்ஸ்ட பார்க்கும்போது எனக்கு என்னவா தான் இருக்கு, ஆம்பிகுவஸா தான் இருக்கு, இல்லாஜிக்கலா தான் இருக்கு, என்னால ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வர முடியல அப்படினா 31 விட்டுரு. 31 என்ன இன்டர்பிரேஷன், ஜெனரல் இன்டர்பிரேஷன் விட்டுரு, எங்கக்கு வா சப்ளிமெண்டரி இன்டர்பிரேஷன் வா. ரூல் நம்பர் தட் இஸ் கிளாஸ் நம்பர் 32 வா. கிளாஸ் நம்பர் 32 என்ன சொல்லுதுன்னா, சார் அதுக்கு வேற என்னென்ன அர்த்தங்கள் இருக்கு, அதுக்கு parallel meanings வேற என்னென்ன இருக்கு அப்படிங்கற சப்ளிமெண்டரி மீனிங்க்கு போ, என்ன மீனிங்க்கு போவாதே. Next one sir, 33 sir, interpretation of treaty authenticated in என்ன languages, 2 or more languages. இப்போ வியன்னா கரெக்ட்டா? For example sir, நம்ம வியன்னா பாரு, சும்மா அடிச்சு பாப்போம். நம்ம இதெல்லாம் நம்ம படிக்கிறதுக்கு இருக்கிறது தானே, சும்மா நெட்ல நம்ம கண்ட கர்மத்தை எல்லாம் சர்ச் பண்ற, இதெல்லாம் சர்ச் பண்ணுவோமே. வியன்னா ஆஸ்ட்ரியா இல்ல VCLT இல்லையா, கூகுள் சர்ச். வியன்னா கன்வென்ஷன் ஆஃப் லா ஆஃப் ட்ரீட்டிஸ் 1969 அப்போ எடுத்து நம்மளே உசுருவாங்க நம்ம இப்போ படிக்க சொல்லிட்டு. 1969 என்ன பண்ணியிருக்கேன் பாரு, வியன்னா கன்வென்ஷன் ஆஃப் லா ஆஃப் ட்ரீட்டிஸ். done at sir, Vienna Convention of the states parties to the present condition, part 1 introduction, scope for the purpose of present convention, use of the terms, என்னென்ன terms நாங்க யூஸ் பண்ணிருக்கோம், international agreement not with the scope of present convention. கரெக்ட்டா? இப்போ நம்ம ஆர்டிகிள் நம்பர் என்ன படிச்சோம் பாச்சலோ? இல்ல எதுல ஆரம்பிச்சோம்? 26 தான். அப்ப ஆர்டிகிள் 26 இதுல இருக்கணும். இத தான் கட் பேஸ்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க ICA. அப்படியா? வெயிட் பண்ணு. 24 entry into first 25 பாக்டா சுன் சர்வந்தா. ஆமா சார், அங்கிருந்து புரியுதா உனக்கு? இவரே every treaty in force is binding upon the party to it and must be performed in good faith. அதே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க. வெரி குட். ஓஹோ, இன்டர்னல் லா அண்ட் அப்சர்வன்ஸ் ஆஃப் ட்ரீட்டி. இன்டர்னல் லா டிஃபீட் பண்ண கூடாது. நான் ரெட்ரோஆக்டிவிட்டி ஆஃப் ட்ரீட்டி. கரெக்ட்டா? இது என்ன ஆர்டிகிள் டேபிளா போட்டிருக்காங்க, ஹெட்டிங் இப்படி போட்டிருக்காங்க, அது எக்ஸ்பிளனேஷன் அடுத்த காலத்துல போட்டிருக்காங்க. அவங்க பிரசன்டேஷன் தெரியல, நம்மளுக்கு பிரசன்டேஷன் தெரியுது. Article number 29, territorial scope of treaty, application of successive treaty relating to subject matter. Article number 30 delete பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நமக்கு இல்ல, ஏன்னா பெருசா இருக்கு அதனால தான். ஓகேவா? தேவையில்லைன்னு வச்சுட்டா. ரைட். 31 general rule of interpretation. ஏய் படிச்சோம்பா. general rule, ordinary meaning to be given. கரெக்ட்டா? yes sir. Supplementary means of interpretation. கரெக்ட்டா? இந்த ABL அப்படியே இருக்கு பாரு. 33 தான் interpretation of treaty authenticated in 2 or more languages. இப்போ இந்த வியன்னாவை நீ பார்த்தேனா, this Vienna has been entered by more than one country. more than one country. வியன்னா வந்து ஒரு ஆள் இல்ல, இந்த இன்டர்நேஷனல் ட்ரீட்டிஸ் என்டர் பண்ணும்போது 4-5 பேர் சேர்ந்தா வியன்னா எழுதியிருக்காங்க. அது கீழே எழுதி வச்சிருப்பாங்க நினைக்கிறேன், எங்கேயாவது இருக்கும் கண்டிப்பா. யாரெல்லாம் சேர்ந்து யுனைடெட் நேஷன்ஸ் வச்சிருக்காங்க, ட்ரீட்டி சர்வீசஸ் 1969 இருக்கிறத வச்சு நம்ம உசுர் எடுக்கிறோம் பாரு. பாக்டா சுன் சர்வந்தா ரூல். ஓகே ரைட்டு, அது இங்கிலீஷ் மட்டும் எனக்கு தெரியும், படிச்சு வச்சுக்கோ. யாராவது திட்டணும்னா டக்குன்னு யூஸ் ஆகும். அவனுக்கு தெரியாது இதெல்லாம் நாங்கள் இம்போர்ட் பண்ண வார்த்தைன்னு சொல்லிடலாம்.
நாங்கள் இறக்குமதி பண்ணது சார் சொல்லிடலாம். ரைட். ஸோ வருவோம் காட்டுறேன். ரைட் சார், இன்டர்பிரேஷன் ஆஃப் ட்ரீட்டி authenticated in 2 or more languages. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா சார், சைனா சார், ஜப்பான் சார், துபாய். இவங்க 4 பேர் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் என்டர் பண்றாங்கன்னு வச்சுக்கோ. இந்தியாவில் ஒரு லாங்குவேஜில் இருக்கும், சைனாவில் ஒரு லாங்குவேஜில் இருக்கும், ஜப்பானில் ஒரு லாங்குவேஜில் இருக்கும், துபாயில் ஒரு லாங்குவேஜில் இருக்கும். கரெக்டா? When a treaty has been authenticated in 2 or more languages, the text is equally authoritative in each language. இந்த லாங்குவேஜ் தான், அந்த லாங்குவேஜ் தான், உனக்கு என்ன தமிழ் தெரியாதா, ஹிந்தி தெரியாதா, இப்படிலாம் கேட்கக்கூடாது. எல்லா லாங்குவேஜுக்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுக்கணும். Unless the treaty provides or parties agreed that in case of divergence a particular text shall prevail. அவங்க சொல்றாங்க சார் எங்களுக்கு இங்கிலீஷ் தான் அப்படின்னு சொன்னா இங்கிலீஷ் ப்ரிவைல் ஆகும். இல்லைன்னா இங்கிலீஷ்க்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அதே இம்பார்ட்டன்ஸ் அரபிக்கு. சார் அரபிக் என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அதே இங்கிலீஷ் அதே இம்பார்ட்டன்ஸ் தான் ஜப்பான்ல இருக்கிற லாங்குவேஜ்க்கு, ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்க்கு. சார் அதே இம்பார்ட்டன்ஸ் தான் கனடால இருக்கிறதுக்கு இங்கிலீஷ். ஓகே ரைட், எனக்கு தெரியாது இங்கிலீஷ் தான் இங்கிலீஷ். இங்க வா. A version of the treaty in a language other than the one of those in which the text was authenticated shall be considered as a text only. If the treaty so provides or the party so agreed. அப்போ ஒரு வெர்ஷன் இன்னொரு வெர்ஷனுக்கு எழுதுறதுனால அதுக்கு எந்த குறைவும் வராது. இந்த ஒரிஜினல் டெக்ஸ்டுக்கு என்ன வெயிட்டேஜ் இருக்கோ, the terms of the treaty are presumed to have been same meaning in the authenticators. இங்க மீனிங் என்ன இருக்கோ, except where particular text prevail in accordance with paragraph 1 when a comparison of the authenticated text discloses a meaning which the application of article number 31 and 32 do not remove the meaning which the best reconcile the text as regard to the object and purpose of the treaty shall be adopted. இங்க வா, இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு, அரபியில ஒரு வார்த்தை இருக்கு. ஓகேவா? இங்கிலீஷ்ல படிச்சா கரெக்ட்டா புரியுது, ஆனா அரபியில படிச்சா கன்ஃபியூஷனா இருக்கு. அப்படினா இங்கிலீஷ் தான் எடுத்துக்கோ. Are you really with me? இங்க வா, என்ன சொல்றாங்கன்னா except where equal weightage தரணும் ரெண்டு லாங்குவேஜ்க்குமே. எக்ஸெப்ட் வேர் பர்టిక్యులர் என்ன ப்ரிவைல், டெக்ஸ்ட் ப்ரிவைல்ஸ் இன் அக்கார்டன்ஸ் வித் என்ன paragraph 1. அப்ப பர்టిక్యులர் டெக்ஸ்ட் ப்ரிவைல் பண்ணனும்னு சொன்னா பர்టిక్యులர் டெக்ஸ்ட் ப்ரிவைல் பண்ணனும் படி சொல்லியா. when a comparison of the என்ன டெக்ஸ்ட் disclose a difference in meaning the application of article number 31 and 32 does not remove, அது வந்து ambiguity என்ன ஆகலன்னா ரிமூவ் ஆகல, the meaning which best reconcile the text having regard to the object and purpose of the treaty shall be. அந்த வார்த்தைக்கு object என்ன, எதுக்காக வெச்சிருக்காங்க அப்படிதான் எடுக்கணுமே தவிர கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ண கூடாது. கரெக்ட்டா? எஸ் சார். இந்தியாவும் துபாய் ஒரு ட்ரீட்டில என்டர் பண்ணிருக்கு சார், அது பாகிஸ்தானுக்கு அப்ளிகபிளா நாட் அப்ளிகபிளா? அதான் ஜெனரல் ரூல் ரிகார்டிங் third state. Pakistan is a third state. கரெக்ட்டா? Treaty does not create either obligation or right for a third state without its consent. Clarity man. Yes sir. மேல என்ன சொல்றாங்கன்னா இந்தியாக்குள்ள எல்லாமே அப்ளிகபிள். எஸ் சார். இது என்னன்னா third stateக்கு அப்ளிகபிள். Validity and continuance in force of treaty. Actually நம்ம க்ளோஸ் பண்ண போறோம் டிஸ்கஷனை, VCLT க்ளோஸ் பண்ண போறோம். வாட் ஆர் த ஜெனரல் இன்டர்பிரேஷன் படிச்சிட்டோம், ஜெனரல் திங்ஸ் படிச்சிட்டோம், இன்டர்பிரேஷன் படிச்சிட்டோம். இப்போ எத்தனை நாளைக்கு இது வேலிடா இருக்கும்? இப்போ ஒன்ஸ் ஒரு ட்ரீட்டி என்டர் பண்ணேன்னு வச்சுக்குவேன், ட்ரீட்டிலே சொல்லியிருக்காங்க 5 வருஷத்துக்கு வேலிட் அப்படின்னா எதுவுமே சொல்லல, infinite. The validity of treaty or the consent of the state to be bounded by the treaty may be impeached only through the application of the what? The treaty, the termination of a treaty, it's a denunciation or the withdrawal of party may take place only as a result of application of the dash of the treaty or of the convention. The same rule apply to suspension of end of treaty. That means treaty தான் சொல்லணும் எத்தனை நாளைக்கு அது வேலிட்னு, ட்ரீட்டில சொல்லலைன்னா லைஃப் லாங் வேலிடா இருக்கும். அப்போ ட்ரீட்டி என்டர் பண்ணும்போதே சொல்லிடணும் அடுத்த 10 வருஷத்துக்கு இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இப்படி தான் நம்ம வந்து என்ன ப்ரொசீட் பண்ண போறோம் between two countries. ஒத்துக்கிற நீ? Termination or suspension of the operation of treaty as a consequence of its what? Breach. For example, சார் 3 பேர் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ட்ரீட்டி என்டர் பண்ணிட்டாங்க. ஹலோ சார், ஆனா ஒருத்தன் வந்து என்ன பண்ணிட்டான்னா பிரீச் பண்ணிட்டான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். அப்படி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன பண்ணிட்டாமா, இனி 2 பேருக்கு வேணா வித்ட்ரா பண்ணிக்கலாம், நாங்க இல்ல இந்த விளையாட்டுக்கு எதுக்கு தேவையில்லாம கூப்பிட்டு வச்சு ட்ரீட்டி என்டர் பண்ணிட்டு அசிங்கப்படுத்துற நீ. a material breach என்னது of a bilateral treaty, bilateral 2 பேர் by one of the parties entitled the other to invoke the breach as a ground for terminating the treaty or suspending its operation in whole or in what part. So if one party is breaching the treaty terms, then the other party can easily say that okay fine, bye bye, I will not follow the treaty, that's it, game over. ஒத்துக்கிறனி?
A material breach of multilateral treaty by one of the party entitles the other party by unanimous agreement to suspend the operation of the treaty in whole or part or to terminate it either in the relation among themselves in the N state and the as between என்ன பார்ட்டி ஆல் த பார்ட்டி. தட் மீன்ஸ் ஒருத்தன் தப்பு பண்ணா ஒருத்தன் ஃபாலோ பண்ணலைன்னா இன்னொருத்தனுக்கு வேணும்னா நான் இனிமே ட்ரீட்டி ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம். A party specially affected by the breach to invoke as a ground for suspending the operation of the treaty in whole or part in relation between itself and the defaulting state. இப்போ ஒரு 10 பேர் இருக்காங்க, அதுல ஒரு ஸ்டேட் வந்து டிஃபால்ட் பண்ணிட்டான். அது டிஃபால்ட் பண்ணதுனால வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டை எஃபெக்ட் பண்ணதுன்னா அந்த ஸ்டேட் சொல்லிக்கலாம் நான் இல்லை இனிமே விளையாட்டு, நீங்க வேணா 9 பேர் வேணா கண்டினியூ பண்ணீங்க ஒரு சாது போடு. Any party other than the N state to invoke the breach as a ground for suspending the operation of the treaty in whole or in part with respect to itself if the treaty is of such a character that material breach of its provision by one party radically changes the position of every other party with respect to further performances obligation under the treaty. இப்போ 10 பேர் சேர்ந்து ட்ரீட்டி என்டர் பண்ணிருக்காங்க, ஒருத்தன் தான் பிரீச் பண்ணா, ஆனா இதனால மிச்சம் 9 பேர் எஃபெக்ட் ஆயிராங்க. ராடிக்கலி மிச்சம் என்ன பண்ணிருது எஃபெக்ட் பண்ணதுன்னா 9 பேர் என்ன டிசிஷன் எடுக்கலாம்னா ட்ரீட்டியை கீச்சு குப்பையில போடலாம். நாங்க யாரும் என்ன சார் ஃபாலோ பண்ண ரெடியா இல்ல. A material breach of a treaty for the purpose of its article consists in sir repudiation of the treaty not sanctioned by the what convention. Convention சொல்லாத விஷயங்களா நீ பண்ற, ட்ரீட்டில சொல்லாத விஷயங்களா நீ பண்ற, or the violation of what provision essential to the accomplishment of object or purpose of the what அந்த ட்ரீட்டியோட ஆப்ஜெக்ட் ட்ரீட்டியோட பர்பஸை வயலேட் பண்ற மாதிரி நடந்துக்கிற. அப்படி நடந்தேன்னா நான் என்ன சொல்வேன்னா மட்டீரியல் பிரீச் பண்ணேன்னு சொல்லுவேன். அப்படி மட்டீரியல் பிரீச் பண்ணேன்னா கவுண்டர் பார்ட்டிக்கு ஜாலியா வித்ட்ரா பண்ணிட்டு the foregoing paragraph are without prejudice to any provision in the treaty applicable in the end of the breach. In case breach ஆச்சுனா எவ்வளவு paragraph என்ன சொன்னாலும் எதுவும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அது mandatory அடுத்த 10 வருஷம் நீ ஃபாலோ பண்ணணும்னு சொன்னாலும் போயா, ஏன்னா ட்ரீட்டி என்டர் பண்ணதே ஒரு குட் ஃபெய்த்ல தான் நீ ஃபாலோ பண்ணுவேன். அதான் அதையே நீ கையை வச்சிட்ட, எனக்கு வாயில வராத வார்த்தையே நீ கையில வச்சிட்ட அப்படின்னா இதுக்கு மேல உனக்கு எனக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது. ஹலோ சார், சூப்பர்வீனிங் இம்பாசிபிலிட்டி ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் என்னது அப்படின்னா சார் இப்போ இந்தியாவும் யுக்ரைன் என்னாச்சுன்னா DTAA என்டர் பண்ணிட்டாங்க, ஆனா இந்தியானால சார் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஃபாலோ பண்ண முடியல பிகாஸ் ஆஃப் த வார், because of the Ukraine war. That supervening impossibility of performance என்னால perform பண்ண முடியல, impossible இருக்கு perform பண்றதுக்கு. அப்படினா என்ன பண்ணுவீங்க? A party may invoke the impossibility of என்ன சார் performance provision of a treaty as a ground for dash or withdrawing from it if the impossibility result from the permanent disappearance or destruction of an object indispensable for the execution of the what. If the impossibility is temporary, it may invoke only as a ground for dash's operation. சார் அவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்கன்னா அடுத்த 2 வருஷத்துக்கு நம்ம என்ன பண்றோம்னா சார் வார் வரப்போம் 2 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் ட்ரீட்டியை, அது வரைக்கும் நம்ம 2 பேரும் பேசிக்க வேண்டாம் அப்படின்னா ட்ரீட்டி இந்த வித்ட்ரா பண்ண வேண்டிய அவசியம் சஸ்பெண்ட் பண்ணி வச்சா போதும் வார் பீரியட்ல. இப்போ IPL ஆரம்பிக்க வச்சுக்கோ, நீங்க 2 பேரும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்பீங்க, ஆனா IPL ஆரம்பிச்சா டேய் நான் சென்னைடா நீ மும்பைடா ஃப்ரெண்ட்ஷிப்பை சார் RCBயா தோக்கிறதுக்குன்னு ஒரு டீம் உருவாக்குறாங்கடா. அது எப்படிதான் அந்த கலை எப்படின்னு தெரியல. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து தோத்துட்டு போயிட்டாங்க. ரைட், வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். லைவ் இருந்தாலும் நான் சொல்லுவேன் லைவ்னா என்ன எத்தனை வருஷம் தான் ஏ சாலா கப்பு நமது அப்படின்னு சொல்லி ரைட் ஃபேண்டாஸ்டிக் மாட்டிருக்கோம். அப்ப என்ன விஷயம்னா சார் 2 பேருக்கு சண்டை வருது சார், யாருனால சண்டை வருதுன்னா IPLனால சண்டை வருது. IPL முடியற வரைக்கும் சஸ்பெண்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஷிப்பை. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா வந்து ரஜினி பாட்டு போட்டு BGM போட்டு அண்ணன் என்ன தம்பி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பந்தம் என்ன சொந்தம் என்ன நடக்க வேண்டியதுதான். அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா பர்மனன்ட் வாரா இருந்தா ட்ரீட்டில இருந்து என்ன பண்ணிடு வித்ட்ரா பண்ணிடு. இல்ல சார் டெம்பரரி தான் சார் அப்படின்னா சஸ்பெண்ட். இம்பாசிபிலிட்டி ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். இம்பாசிபிலிட்டி ஆஃப் பர்ஃபார்மன்ஸ்னா என்னப்பா? என்னால வந்து ட்ரீட்டி டர்ம்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண may not be invoked by party as a ground for terminating, withdrawing from or suspending the operation of a treaty if the impossibility is the result of a breach by that party either an obligation under the treaty or another international obligation owed to any other party thereto. Sir, in case அடுத்தவன் breach பண்ணிட்டான்னு வச்சுக்குவேன், இதெல்லாம் பார்க்க வேண்டிய அடக்கிச்சு போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா அதை விட சார் எங்க வாயில வராத பேரை கையை வச்சேன்னா நாங்க ஒத்துக்க மாட்டோம் சார். ஃபண்டமெண்டல் சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்ஸ் என்ன சார் 62 சொல்றான் 64 அதோட முடிஞ்சு போயிடுச்சு அவ்வளவுதான்.
அதோட VCLT ஓட general terms and condition முடிஞ்சு போயிடுச்சு. Fundamental change of circumstance which has occurred with regard to those existence at the time of conclusion of treaty and which was not foreseen by the party may not be invoked as a ground for terminating or withdrawn from the party. இங்க வா, நான் வந்து சார் ட்ரீட்டி என்டர் பண்ணும்போது நான் ஃபோனுங்கிற வார்த்தை சொல்லியிருந்தேன். அப்போ ஃபோனு நான் மீன் பண்ணது ட்ரிங் ட்ரிங் ஃபோனை நான் மீன் பண்ணேன். ஓகேவா? இன்னைக்கு ட்ரிங் ட்ரிங் ஃபோனே கிடையாது. இன்னைக்கு ஃபோன்னாலே என்ன ஃபோன்? அப்போ ஃபண்டமெண்டல் சேஞ்ச் வந்துச்சு, லா சேஞ்ச் ஆயிடுச்சு, சர்க்கம்ஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு. அன்னைக்கு இருக்கிற நிலைமையும் இன்னைக்கு இருக்கிற மாறிடுச்சு. அதுக்காக தயவு செஞ்சு கேன்சல் பண்ணிடாதீங்க, சஸ்பெண்ட் பண்ணிடாதீங்க. ஒத்துக்கிறியா? unless இந்த circumstance satisfy. ஆனா existence of என்ன circumstance constituted a essential basis of the consent of the party to be bound by the என்ன treaty. அந்த circumstance வந்து இருக்குது, கரெக்டா? the existence of those circumstances constituted a என்ன basis of the consent of the party to be என்ன by the treaty, and effect of change is radically to transform the extent of what obligation still to be performed under the treaty. அப்படி மாறினா கூட ட்ரீட்டி ஃபாலோ பண்றதுல என்ன இல்லைன்னா பிரச்சனை இல்லை. ஹலோ சார், அப்படின்னா நீ வித்ட்ரா பண்ண வேண்டிய என்ன இல்லை, அவசியம் இல்லை. நீங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசிக்கலாம், ஒரு ஃபர்தர் அக்ரிமெண்ட் திருப்பி போட்டுக்கலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சார், a fundamental change of circumstance may not invoke as a ground for terminating or என்ன from treaty if the treaty establish a what boundary. 10 வருஷம் சொல்லியிருக்காங்க, 10 வருஷம் ட்ரீட்டி. சார் சர்க்கம்ஸ்டன்ஸ் மாறுது. ஹலோ சார், or if the fundamental change is the result of dash by the party, ஒரு பார்ட்டி பிரீச் பண்ணதுனால தான் invoking it either on obligation under the treaty or of other international obligation owed to any other party to the treaty. If under the foregoing paragraph a party may invoke any change as a ground for terminating or withdrawing from a treaty, it may also invoke the change as a ground for dash its operation. அப்ப in case fundamental என்ன மாறினதுனால, சேஞ்ச் மாறினதுனால நீ வந்து ட்ரீட்டி என்ன பண்ற, நீ வித்ட்ரா பண்ற நீ அப்படின்னா சார் இதுக்கப்புறம் நீ வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய என்ன இல்லை. அப்போ எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து பேசி பாருங்க. உட்காந்து பேசி பார்த்துட்டு உங்களால் அந்த சர்க்கம்ஸ்டன்ஸை சார் சேஞ்ச் பண்ண முடியும்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இல்லைன்னா தட் வில் ஆல்சோ பி எ கிரவுண்டு டு கேன்சல் த ட்ரீட்டி. ஒத்துக்கிற நீ எமர்ஜென்ஸ் ஆஃப் நியூ சார் peremptory norm of general international law. If a new sir peremptory norm of general international law emerges, புதுசா ஏதோ ஒரு law வருது, interpretation rules வருது, வரலாம் இல்லையா? 1962 என்டர் பண்ணப்பட்ட ட்ரீட்டி, இன்னைக்கு புது என்ன சார் ரூல்ஸ் வருதுன்னா, any existing treaty which is in conflict with that norm become என்ன ஆயிடும் and stand terminated. கிழிச்சு போட்டுரும் குப்பையில். அதுக்கப்புறம் அந்த ட்ரீட்டி என்ன ஆகுது, எக்ஸிஸ்ட் ஆகாது. அப்போ நான் ட்ரீட்டி என்டர் பண்ணும்போது இது இல்லை. ஹலோ சார், ஆனால் இன்னைக்கு ஒரு புது என்ன வருது, லா வருது. இந்த லாவை வச்சு அந்த ட்ரீட்டியை பார்க்கும்போது இட் இஸ் மிஸ்டேக் அப்பேரண்ட் ஃப்ரம் ரெக்கார்டா இருக்கு. ட்ரீட்டியை கிழிச்சு போட்டு சார், தீஸ் ஆர் த ஜெனரல் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் யாரோட VCLT. ஹலோ சார், சார் when you are interpreting a treaty it should be in good faith. அப்படின்னா pacta sunt servanda, the internal law should not defeat the tax treaty. Sir, once you enter into a tax treaty it should be applicable prospectively and not sir once you enter into a treaty it is applicable to the whole territory provided there is no exception. Correct? General rule of interpretation is that you have to interpret a word with the normal meaning. If the normal meaning is lead to the ambiguity or then the context for the purpose of interpretation, correct? Yes, shall comprise of its dash and dash. You have to consider preamble and annexure and then try to interpret the word, correct? Sir, and when you are doing that, in addition to that you have to see is there any subsequent agreement for interpretation, subsequent practice in the application of the treaty or relevant rules, right? Sir, even after doing that, if it lead to ambiguity or leave clause number 31, come to clause number which are supplementary means of interpretation. And the word நீ டைரக்டா இன்டர்பிரட் பண்றதுக்கு supplementary means கொடுத்துரு, alternative meaning என்னவோ அதை எடுத்துரு. Are you all really with me? Then interpretation of treaty authenticated in 2 or more
languages. Then give the same NSR value for both the languages. Hello sir, both languages stand in the same shoes. Hello sir, except where the treaty is saying that we have to give importance to one particular language. Right down. General rules regarding third party. Generally third party ku treaty ku enna illa சம்பந்தமே இல்ல. validity and continuance in force of treaty. validity எத்தனை நாளைக்கு இந்த treaty அது யார் தான் சொல்லணும்? specifically என்ன சார் treaty இல்ல மென்ஷன் பண்ணணும். பண்ணலனா infinite applicable ஆகும். infinite applicable ஆவறதுனால தான் கீழ என்ன சொல்றான்னா further futureல ஏதாவது நியூ லா வர்றதா இருந்தா நாங்க void ட்ரீட் பண்ணுவோம். அப்ரிஷியேட் பண்றியா? termination or end of the operation as a consequence of his breach. counter party என்ன பண்ணிட்டாங்கன்னா breach பண்ணிட்டாங்கன்னா other party can suspect and terminate the treaty. கிழிச்சு போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். Are you really with me? supervening impossibility of performance. என்னால perform பண்ண முடியல. காரணம் என்னன்னா வார் மாதிரி இருக்கிற சிச்சுவேஷனால அது டெம்பரரியா பர்மனண்டா பாரு. டெம்பரரியா இருந்தா கேன்சல் பண்ணாத, பர்மனண்டா இருந்தா போயிட்டே இரு. ஃபண்டமெண்டல் என்ன சர்க்கம்ஸ்டன்ஸ் சார்? சர்க்கம்ஸ்டன்ஸ் நீ என்ன பேசிஸ்ல ட்ரீட்டி என்டர் பண்ணியோ அது என்ன ஆயிடுச்சு? சேஞ்ச் ஆயிடுச்சுனா it will also be a reason for cancellation or termination or suspension, withdrawal from the treaties. நியூ லா வந்துச்சுனா சார் நியூ லாவையும் ட்ரீட்டியையும் கம்பேர் பண்ணி பாரு. கான்ஃப்ளிக்ட் வருதுனா it is void ab initio. put it on the treaty. These are the general laws of interpretation as per NILT. Are you all really with me? Yes sir. இது VCLT ஓட கருத்து. இப்போ நம்மளோட கருத்தை ஹெட்டிங் படிப்போம். நம்ம பேசிக் பிரின்சிபிள் ஆஃப் இன்டர்பிரேஷன் ஆஃப் ஃபார் என் ஆஃப் ட்ரீட்டி. நம்பர் 1 கோல்டன் ரூல். நம்பர் 1 that is objective interpretation. சொல்லு. என்னது? subjective interpretation. purposive interpretation. இது மூணு டைப் ஆஃப் இன்டர்பிரேஷன். நம்பர் 1 என்ன objective interpretation. objective interpretation ரொம்ப சிம்பிள் சொல்றேன் பாரு. ஒரு DTAA இருக்குன்னு வெச்சுக்குவேன். அதோட objectives மீட் பண்ற மாதிரி நம்ம இன்டர்பிரேட் பண்ணணும். எதுக்காக DTAA என்டர் பண்ணிருக்க? சண்டை போடுறதுக்கா இல்ல சண்டை பிரிக்கிறதுக்கா? அப்ப ஒரு வேர்ட் அதுல சொல்லியிருக்கான்னா அது ஒரு objective மீட் ஆகிற மாதிரி இருக்கணும். என்ன சார் objective மீட் ஆகணும்? as per section 90 subsection 1 the purpose of entering into DTAA is 4 things. number 1 avoiding double taxation. அப்ப double taxation avoid பண்றதா இருந்தா நீ அதுல என்ன வார்த்தை படிச்சாலும் double taxation avoid பண்ற மாதிரி இன்டர்பிரட் பண்ணி படிக்கணும் நீ. அது இல்லாம double taxation இன்கிரீஸ் பண்ற மாதிரி இருக்க கூடாது. புரியுதா? taxation இன்கிரீஸ் பண்ற மாதிரி கூடாது. என்ன taxation கொண்டு வர்ற மாதிரி டபுள் டாக்ஸேஷன் அவாய்ட் பண்ற மாதிரி வேணும் நீ அதை இன்டர்பிரட் பண்ணிட்டு வர்றதுக்கு. அதான் ஆப்ஜெக்டிவ். அதுக்காக தான் என்டர் பண்ணிருக்க சார். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இதுக்காக தான் என்ன என்டர் பண்ணிருக்கான்? DTAA என்டர் பண்ணிருக்கான். நீ இன்டர்பிரட் பண்ணி லாஸ்ட் ரெண்டு கண்ட்ரிக்கு சண்டை மூட்டி விட கூடாது. அவங்க ரெண்டு பேரும் இன்ஃபர்மேஷன் என்ன பண்ற மாதிரி. இதுதான் கோல்டன் ரூல். என்ன இன்டர்பிரேஷன்? நெக்ஸ்ட் ஒன் என்ன சார்? சப்ஜெக்டிவ் இன்டர்பிரேஷன். அவங்களோட இன்டென்ஷன் என்னன்னு பார்க்கணும். காமன் இன்டென்ஷன் ஆஃப் த கான்ட்ராக்டிங் பார்ட்டிஸ் அட் த டைம் when the என்ன was concluded. இதான் ரொம்ப முக்கியம். the time when the என்ன was concluded. இப்போ என்ன நிலைமைன்னு பார்க்க கூடாது. ட்ரீட்டி என்டர் பண்ணும் சைன் பண்ணும்போது அவங்க மனசுல என்ன இருந்துச்சு, என்ன மனசுல வச்சு சைன் பண்ணாங்க. ஹலோ, நம்ம சொல்லுவோம் இல்லையா இன்டென்ஷன் ஆஃப் த லா மேக்கர் இஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் இங்க என்ன இன்டர்பிரேஷன்? சப்ஜெக்டிவ் இன்டர்பிரேஷன். ஒப்ஜெக்டிவ் இன்டர்பிரேஷன்னா எந்த விஷயத்துக்கு நம்ம ட்ரீட்டி என்டர் பண்ணமோ அதை அச்சீவ் பண்ற மாதிரி வேணும் என்ன பண்றதுக்கு, ட்ரீட்டியை இன்டர்பிரேட் பண்றதுக்கு. அது இல்லாம சார் அந்த ஒப்ஜெக்டிவை டிஃபீட் பண்ற மாதிரி இன்டர்பிரேஷன் கொடுக்க கூடாது. கிளியர்? சப்ஜெக்டிவ் இன்டர்பிரேஷன் ட்ரீட்டி என்டர் பண்ணும்போது மனசுல என்ன இருந்துச்சோ அந்த இதை வச்சு நீ என்ன பண்றதுக்குன்னா இன்டர்பிரேட் பண்றதுக்கு. ரைட்டா? ஒரு எக்ஸாம்பிள் போடு. நெக்ஸ்ட் ஒன் என்ன இன்டர்பிரேஷன் சார்? என்ன பர்பஸ்? அகைன் அதேதான். In this approach treaty is to be interpreted so as to facilitate the attainment of aim and end of the treaty. This approach is also known as the dash and dash method. Objective for identifying the intention என்னது of the parties entering into treaty. Reference can be made to dash of the treaty. போய் preamble போய் பார்க்கலாம். It's protocol. It's what? Protocol and the technical memorandum. இந்த மூணு இடத்துல போய் பார்த்தா எதுக்காக, என்ன பர்பஸ்க்காக, என்ன சார் பர்பஸும் ஆப்ஜெக்டிவும் ஒண்ணுதானே? ஆமா சார், ரெண்டு டைப் ஆஃப் என்ன சார் வெரைட்டி ஆஃப் டு அச்சீவ் மை ஆப்ஜெக்டிவ், டு அச்சீவ் மை பர்பஸ். ஹலோ சார்,
interpretation. But there are 3 types of interpretation. Number 1, objective interpretation, subjective interpretation. Objective interpretation என்ன objectக்காக நான் என்ன பண்ணணும், treaty enter பண்ணனும், அதை அச்சீவ் பண்ற மாதிரி இன்டர்பிரட் பண்ணிட்டு வரணும். நீ அதெல்லாம் சண்டை மூட்ற மாதிரி இருக்க கூடாது. ரெண்டாவது, அவங்க என்டர் பண்ணும்போது இருக்கிற டைம்ல என்ன வச்சாங்களோ அதை வந்து மைண்ட் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒன், பர்பசிவ், என்ன பர்பஸ்க்காக நீ என்டர் பண்ணியோ அந்த பர்பஸ் அச்சீவ் பண்ற மாதிரி இருக்கணும் இன்டர்பிரேஷன். ரைட்? நெக்ஸ்ட் ஒன், பிரின்சிபிள் ஆஃப் எஃபெக்டிவ்னஸ். பிரின்சிபிள் ஆஃப், சார் நீ வந்து எஃபெக்டிவ் மேனர்ல வேணும். எஃபெக்டிவ் மேனர்ல தான் வா. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, 2 பேர் சண்டை போட்டிருக்காங்க, 2 பேர் ட்ரீட்டில என்டர் பண்ணிருக்காங்க, அதுக்கான கல்யாணம் பண்ணிருக்காங்க. மீனிங் கல்யாணம் பண்றதா என்ன, ட்ரீட்டி. நாளைக்கு சண்டை போடுறாங்க, நாளைக்கு சண்டை போட்டு ஒன்னு மீடியேட்டரா வந்து உட்கார வைக்கிறாங்க. ஹஸ்பண்ட் சொல்றாரு இவர் இதெல்லாம் பண்றாரு இதெல்லாம் பண்றாரு அப்படின்னு. நீ எடுத்துருவே சொல்ற, அதெல்லாம் வேலைக்கு ஆகுது, தயவு செய்யுங்க. அவங்களே 2 பேரும் சொல்லல, நீ எடுத்துருவே சொல்ற இதெல்லாம் வேலைக்கு ஆகுது, தயவு செய்யுங்க. ஏன்னா அந்த பொண்ணு நீ தான் லவ் பண்ணிருக்க, அவ தயவு சொன்னதான் நீ கல்யாணம் பண்ண முடியும். அப்ப அவங்ககிட்ட என்ன சொல்றேன்னா இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அப்ப when you are interpreting a treaty it should be effective. அந்த ட்ரீட்டியை நாளைக்கே சஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்க கூடாது. இன்டர்பிரேஷன் எப்படி கொடுக்க கூடாதுன்னா கீழ்ச்சி போடுற மாதிரி கொடுக்க கூடாது. டென்ஷன் ஆகி நான் 2 பேர் கீழ்ச்சி போட்டு போக கூடாது. எஃபெக்டிவா ஃபியூச்சர்ல அது கேரி ஃபார்வர்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கணும். Are you all ready with me? Yes sir. Principle of sir contemporanea exposito. A treaty terms are normally to be interpreted on the basis of their meaning at the time treaty was what concluded. Very important, it is not a universal principle. இது யாரும் ஃபாலோ பண்றது இல்ல. ஏன்னா நான் மேபி மொபைல்னு சொல்லி வச்சிருப்பேன். 1960ல மொபைல்னா ட்ரிண்டிங் மொபைல். when you are reading treaty today it has to be read as sir mobile phone. அன்னைக்கு ஃபோனுன்னு ட்ரீட்டில சொல்லி இருந்தா சார் ஃபோனுன்னு மீன் பண்ணது எது, லேண்ட்லைன் ஃபோன். இன்னைக்கு அதை படிக்கும்போது ஃபோன்னா இல்ல சார் எனக்கு ட்ரீட்டி அப்ளிகபிள் ஆகாதுன்னு சொல்லக்கூடாது. அது ஆட்டோமேட்டிக்கா நீ என்ன பண்ணணும், கரண்ட் மீனிங் எடுத்துக்கணும். இல்ல சார் நான் வந்து என்னதான் எடுத்துப்பேன், அதுதான் கண்டெம்போரனியோ எக்ஸ்போசிட்டோ. when you are என்ன சார் giving a meaning to the term, அது என்டர் பண்ணும்போது என்ன மீனிங் இருந்துச்சோ அதை வச்சுதான் ஜென்மத்துக்கு இன்டர்பிரட் பண்ணணும். அதை மாத்தவே கூடாது. அப்படின்னா எந்த ட்ரீட்டியும் வேலிட் ஆகாது. ஏன்னா மீனிங் என்ன ஆயிட்டே இருக்கும். அதனாலதான் இட் இஸ் நாட் a universal principle சொல்றாங்க. அதனால எவனும் இது வந்து என்ன பண்ண மாட்டேங்கிறான், ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறான், மதிக்க மாட்டேங்கிறான். அதே ஒன்று வித் மீ. புரியுதா உனக்கு? எப்படி சார் இதை வந்து ஒரு பேசிக்கா எடுத்துக்க முடியும்? பிரின்சிபிள் ஆஃப் கண்டெம்போரனியா எக்ஸ்போசிட்டோ. என்னது என்னது நான் ஹெட்டிங்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் உனக்கு. நம்பர் 1 என்ன சார், ஆப்ஜெக்டிவ் இன்டர்பிரேஷனா? எஸ் சார் இல்ல, ஆப்ஜெக்டிவ் இன்டர்பிரேஷனா ஆப்ஜெக்டிவ் அச்சீவ் பண்ற மாதிரி இன்டர்பிரட் பண்ணும். கரெக்ட்டா? சப்ஜெக்டிவ் இன்டர்பிரேஷனா இன்டென்ஷன் சார் என்டர் பண்ணும்போது என்னவோ அதை அச்சீவ் பண்ற மாதிரி என்ன பண்ணும். பர்பசிவ் இன்டர்பிரேஷனா பர்பஸ் மீட் பண்ற மாதிரி என்ன பண்ணும், இன்டர்பிரட் பண்ணும். ரைட்டா? பிரின்சிபிள் ஆஃப் எஃபெக்டிவ்னஸ்னா அதாவது என்ன சார் இங்க பாருடா, according to this principle treaty should be interpreted in a manner as to effect rather than make it void. இதெல்லாம் வேலைக்காது, இதெல்லாம் வேலைக்கு டைவர்ஸா அப்படின்னு சொன்னாங்க மூதேவி. எப்படின்னா வாய்ட் இல்லாம எஃபெக்டிவா ஃபியூச்சர்ல இந்த ட்ரீட்டி வந்து என்ன சார் எடுத்துட்டு போற மாதிரி இன்டர்பிரட் பண்ணும். ஒத்துக்கிறியா? பிரின்சிபிள் ஆஃப் கண்டெம்போரனியா எக்ஸ்போசிட்டோனா ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல் அது இல்ல. என்டர் பண்ணும்போது அந்த டேர்முக்கு என்ன வார்த்தை இருக்கோ அப்படிதான் என்ன பண்ணணும், இன்டர்பிரட் பண்ணணும். அப்படி இன்டர்பிரட் பண்ணா வேலைக்கு வாய்ட் தான் ஆகும். கரெக்டா இல்லையா? எஸ் சார். அதனால தான் அது யூனிவர்சலி யாரும் என்ன பண்ணாதது, அக்செப்ட் பண்ணாதது. நெக்ஸ்ட் ஒன், லிபரல் கன்ஸ்ட்ரக்ஷன். என்னது என்னது சார் லிபரல்னா என்ன சார்? சார் அந்த சார் ஜாலி சார், வந்தாலே ஜாலியா இருப்பார் சார், சிரிப்பார் சார், பாட்டு போடுவார் சார். ஹலோ சார் லிபரா மூதேவி அவெல்லாம் சாரா ஸ்ட்ரிக்ட். ஹலோ அவன் லிபரல் கன்ஸ்ட்ரக்டர்னா ட்ரீட்டியை இன்டர்பிரட் பண்ணும்போது லிபரலா இன்டர்பிரட் பண்ணும். Hello? Yes, it is a general principle of construction with respect to treaty that it shall liberally construed so as to carry out the apparent intention of the party. ஒன்று 2 வார்த்தை விட்டு கொடுக்கறது, தட்டி எடுக்கிறது அப்படின்னு பரவாயில்ல போ 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 அப்படிங்கிற மாதிரி நீ இன்டர்பிரட் பண்ணமே தவிர இன்னைக்கு தான் இப்பதான் டைவர்ஸ் வா இதெல்லாம் வேலைக்கே அப்படின்னு சொல்லக்கூடாது. ட்ரீட்டி as a whole என்ன அப்ரோச், என்ன அப்ரோச்னா அப்ப பாரு பேரா நம்பர் 1 இன்டர்பிரட் பண்ணும்போது இப்போ ட்ரீட்டில வந்து ஃபோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பேரா நம்பர் 1 சொல்லும்போது நீ என்ன சொன்னேன்னா அது பிரிண்டிங் ஃபோனு தான். பேரா நம்பர் 2லயே என்ன சொல்லியிருக்கான், ஃபோனுன்னு சொல்லியிருக்கான், அது மொபைல் ஃபோனு தான். எப்படிரா ட்ரீட்டி as a whole ஒரே மீனிங் தரணும். நீ புரியுதா இல்லையா?
பேராக்கு ஒரு மீனிங் பேராக்கு மாத்துவியா நீ, சந்துக்கு மாத்துவியா நீ, அப்படி மாத்த கூடாது. என்ன அப்ரிஷியேட் பண்றேன் இல்லையா சார்? ரீசனபிள்னஸா இருக்கணும், கன்சிஸ்டன்சி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சார். ரீசனபிள்னா நீ கொடுக்கறது வந்து என்ன சார் இன்டர்பிரட் பண்றது புரியல, ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கணும். ட்ரீட்டிக்கு சம்பந்தமே இல்லை, ரீசனபிளாவே இல்லைனா சார் அப்படிலாம் நீ இன்டர்பிரட் பண்ண கூடாது. ரெண்டாவது கன்சிஸ்டண்டா இருக்கணும், மாத்தி மாத்தி பேச கூடாது. அப்ப இங்க வா டிஃபரண்ட் டைப்ஸ். அப்ப வியன்னா சொல்லியிருக்கான் இல்லையா, வியன்னா சொன்னதை ஹெட்டிங் மட்டும் சார் உன்னால அப்ரிஷியேட் பண்ண முடியுதா? We are learning how to interpret a treaty. சார் நம்பர் 1 டா முடிக்கிறேன் நான் சார். pacta sunt servanda அப்படினா in good faith, internal law and observance of treaty அப்படினா internal law should not defeat the tax treaties. Non retroactivity of the treaty, it will be applicable only on and not territorial scope of the treaty. It is applicable all territory unless it is specifically mentioned. General rule of interpretation, give the NM meaning. But if it lead to sir, see the what and what. In addition to that, see any subsequent agreement, subsequent practice, relevant rules. We wrote it here. Yes sir. Sir, still I am getting ambiguity only. Give the supplementary meaning. Give the don't give straight meaning, then give the supplementary meaning. Othugireni? Yes sir. Yes sir. Sir, if 2 or more languages if they have entered na, equal importance for both the languages, man. Sir, otherwise if they specify that give sir importance to one languages, correct? Yes sir. Yes sir. Sir, general rule regarding third state ko idukku validity enga da sollanum, treaty da sollanum. சார் நீ வந்து பிரீச் பண்ணேனா இன்னொருத்தனுக்கு என்ன பண்றதுக்கு, டெர்மினேட் பண்றதுக்கு என்ன உண்டு, பவர் உண்டு. ஒரு எஸ்ஸாவது போடு. எஸ் சார். இன் கேஸ் வாரு மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன் உன்னால என்ன பண்ண முடியலனா, பண்ண முடியலனா அனலைஸ் பண்ணு. அது டெம்பரரி நேச்சரா பெர்மனன்ட் நேச்சரா, என்ன நேச்சரா இருந்தா இல்லனா சர்க்கம்ஸ்டன்ஸ் என்ன ஆகுதுனா சேஞ்ச் ஆகுதுனா அப்போ என்ன பண்ணலாம்னா சஸ்பெண்ட் பண்ணலாம், இல்லனா டெர்மினேட் பண்ணலாம். சார் புது லா வருது, புது லாவை வெச்சு ட்ரீட்டி பார்க்கும்போது கான்ஃப்ளிக்ட் இருந்துச்சுன்னா treat it as void, put it on. These are VCLT's rules of interpretation. Yes sir. Now we are having general rules of interpretation. Yes sir. Yes sir. These are Indian rules of interpretation, correct? Yes sir. Number 1, when you are interpreting a treaty, try to interpret objective interpretation. That means your interpretation should lead to achieve the objectives of the treaty. Yes sir. Sir, subjective interpretation. Sir, when you are interpreting a treaty, sir, keep in mind what was that at the time of entering into treaty. அவங்க என்ன மனசுல வச்சு தான் treaty enter பண்ணிருப்பாங்க, அதை அச்சீவ் பண்ற மாதிரி என்ன பண்ணனும்னா நீ என்ன பண்ணனும்னா இன்டர்பிரட் பண்ணனும். Next one, purposive interpretation means for what purpose this treaty has been entered. So your interpretation should be to achieving the purpose, and when you are interpreting it should be effective, man. It should not make it wide. Yes sir. Correct? இதெல்லாம் வேலைக்காக டைவர்ஸ் ஆகுங்கிற மாதிரி நீ இன்டர்பிரட் பண்ண கூடாது. பிரின்சிபிள் ஆஃப் கண்டெம்பரரியா எக்ஸ்போசிட்டோனா சார் நீ அந்த ஒரு வார்த்தையை என்டர் பண்ணும்போது என்ன மீனிங் இருக்கோ மீனிங்ல தான் இன்டர்பிரட் பண்ணணும். வெரி ஸ்ட்ரிக்ட், கரெக்டா? இட் இஸ் நாட் யூனிவர்சலி அக்செப்டட். நெக்ஸ்ட் ஒன், என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் விட்டு கொடுத்து போயா, ஒரு வார்த்தையை லிபரலா இன்டர்பிரட் பண்ணு, அது நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இன்டர்பிரட் பண்ணாதே, கரெக்டா? யூ ஹேவ் டு ஃபாலோ டேஷ் அப்ரோச், இன்டகிரேட்டட் அப்ரோச். என்ன அப்ரோச்? என்ன அப்ரோச்? அது இல்லாம வேர்ட் பை வேர்ட் என்ன பண்ணக்கூடாதுன்னா இன்டர்பிரட் பண்ணக்கூடாது. மொத்தமா ட்ரீட்டியை படிச்சு பார்த்துட்டு தான் இன்டர்பிரட் பண்ணணுமே தவிர நீ ஃபர்ஸ்ட் பேரா மட்டும் படிச்சு ஓகே இன்டர்பிரேஷன் முடிஞ்சுன்னு சொல்லக்கூடாது. பிரியாம்பிள் படிக்கணும், புரோட்டோகால் படிக்கணும், அனெக்சஸ் படிக்கணும், மொத்த எல்லா ஆர்டிகிள்ஸ் படிச்சு பார்க்கணும். A to Z படிச்சதுக்கு அப்புறம் தான் நீ என்ன பண்ணணும், இன்டர்பிரட் பண்ணணும், மீனிங்கை இன்டர்பிரட் பண்ணணும். ஒரு படம் பார்க்க போறேன்னு வச்சுக்குவேன், 10 நிமிஷம் படம் பார்த்து வந்துச்சு, இதெல்லாம் படமா அப்படின்னு சொல்லக்கூடாது. ஹலோ சார், புலிஸ் ஒரு ஆள்லாம் சொல்லலாம், சரி அது விடு, ரைட்டு. அது இல்லைனா ஃபுல் படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீ படத்துக்கு ரிவ்யூ கொடுக்கணுமே தவிர அதுதான் இன்டகிரேட்டட் அப்ரோச். ஃபர்ஸ்ட் 4 லைன் மட்டும் படிச்சுட்டு அது சொன்னா மேபி அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இல்லை மீனிங் நாங்கள் கீழே எங்கேயாவது சொல்லி இருப்போம். நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா ரீசனபிள்னஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி. ஃபர்ஸ்ட் பேரால மொபைல்னு சொல்ற, ட்ரிங் மொபைல்னு சொல்ற, ரெண்டாவது பேரால வந்து என்ன சார் மொபைல் ஃபோன்னு சொல்ற, அடுத்து லேண்ட்லைன் சொல்ற, என்னையா சொல்ற, மாத்தி மாத்தி பேசாதையா, ஒரே வார்த்தைக்கு த்ரூ அவுட் த ட்ரீட்டி ஒரே என்ன சார் மீனிங் கொடுக்க ட்ரை பண்ணு. ஒத்துக்கிற நீ? There are 3 chapters are there, my dear lovable students. Number 1 is fundamental of BEPS. There are 15 action plans are there. எத்தனை action plan? 15 action plans. I'll teach you all the 15 in detail, you don't worry.
Number 2, overview of model tax convention. We have to write the DTAA, no? Yes, sir. How to write the DTAA? What are the models? Sir, for example, ஒரு book எழுதுறதா இருந்தா chapter wise அப்படி இருக்கு இல்லையா? 3 models are available. We'll be discussing in detail. OECD model, என்னது? OECD model. UN model, US model. There are 3 models are there. It's like a என்னன்னா sir ஒரு schedule pre-text மாதிரி. இப்போ இந்தியாவும் யூஎஸும் டிடிஏல என்டர் பண்றதா இருந்தா அவங்க யூஎஸ் மாடல் தான் ஒத்துப்பாங்க. இந்தியாவும் ஹலோ சார் டெவலப்டு கண்ட்ரியும் யார் யாரு டெவலப்டு கண்ட்ரி என்னது அவங்க வந்து OECD மாடல் தான் ஒத்துப்பாங்க. என்ன மாடல்? OECD மாடல். அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் தெரியலன்னு இப்போ தெரிஞ்சுக்கோ. ஒரே செகண்டு சும்மா கூகுள் நம்ம வந்து சர்ச் பண்ணுவோம் பாரு. வியன்னா ஓட்டுரு OECD countries கேள்விப்பட்டிருக்க இல்லையா? மெக்சிகோ, பிரான்ஸ், நெதர்லாந்து, UK, டர்க்கி, இட்டலி, யுனைடெட் ஸ்டேட்ஸ், லக்சம்பர்க், சவுத் கொரியா, 25 மோர். இப்போ இங்கே வருதா ஜெர்மனி, இந்தியா இல்லை, இதில் இந்தியா இருக்காது. இந்தியா இஸ் நாட் ஏ we are form part of G20 country. We are not form part of OECD country. But அவங்களோட ரெக்கமெண்டேஷன் தான் நம்ம 286 இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். அவங்களோட ரெக்கமெண்டேஷன் தான் வெப்ஸ். ஓ அப்படியா சார்? எதுக்கு சார் இவங்க வந்து இந்த கண்ட்ரி எல்லாம் இந்த வெப்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது அதான் ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆபரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட். என்னது ஆர்கனைசேஷன் ஃபார் அதான் OECD. ஓ அப்படியா சார்? ஆமா சார். இத்தனை கண்ட்ரிஸ் என்னவா இருக்காங்கன்னா அந்த OECD மெம்பரா இருக்காங்க. இத்தனை கண்ட்ரி மேஜரா இங்க எல்லாமே டெவலப்டு கண்ட்ரி. ஆஸ்திரேலியா ஹலோ சார், ஐஸ்லாண்ட், கிரீஸ், இட்டலி, இஸ்ராயல் சார், போர்ச்சுகல் சார், கனடா are you ready with me? நெதர்லாந்து, பிரான்ஸ் ஹலோ, யுனைடெட் ஸ்டேட்ஸ் டெவலப்பிங்கா மோஸ்ட் டெவலப்டு கண்ட்ரி, சுவிட்சர்லாந்து, ஜப்பான் சார், டென்மார்க். இந்த லிஸ்ட்ல யாரும் இல்லைன்னா இந்தியா இல்லை. இந்தியா இல்லை இந்தியா சேர்த்துக்கல. எஸ் சார், இந்தியா இஸ் ஃபார்ம் பார்ட் ஆஃப் G20 country. இந்தியா இஸ் நாட் ஃபார்ம் பார்ட் ஆஃப் OECD countries. ஒத்துக்கிற நீ? அப்போ OECD கண்ட்ரி கூட இந்தியா எதுல என்டர் பண்றதா இருந்தா DTAA என்டர் பண்றதா இருந்தா அந்த ஃபார்மேட் OECD ஃபார்மேட் தான் இருக்கணும். புரியுதா இல்லையா? இதே இது சார் ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியுங்கிற மாதிரி ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி கூட என்ன பண்றாங்க சார் என்டர் பண்றாங்கன்னா டெவலப்டு கண்ட்ரியும் டெவலப்பிங் கண்ட்ரியும் என்டர் பண்றாங்கன்னா UN மாடல். என்ன மாடல்? ஒரு டெவலப்டு கண்ட்ரி இன்னொரு டெவலப்பிங் கண்ட்ரி அப்படின்னா டெவலப்டு கண்ட்ரினா டெவலப்டு அதான் பிட்வீன் அந்த OECD கண்ட்ரி என்டர் பண்ண OECD மாடல். அதுக்கு தான் காட்டினேன். என்ன ஒத்துக்கிறே நீ? ஒரு டெவலப்டு டெவலப்பிங். அப்ப இந்தியா ஒரு டெவலப்டு கண்ட்ரி கூட என்டர் பண்ணாங்கன்னா UN மாடல். சார் யாரா வேணாரு US கூட நீ என்டர் பண்ணேனா US தனியா இருக்கும். யுனைடெட் ஸ்டேட்ஸ் பிகாஸ் தே ஆர் த மோஸ்ட் டெவலப்டு கண்ட்ரி. கரெக்டா இல்லையா? ஆப்பிள் அங்கதான் இருக்கு இல்லையா? இந்த கிரேப்ஸ் ஆப்பிள் அந்த ஆப்பிள் இல்ல, iPhone app. So அதனால technologically they are number one. Hello sir. So they are having their own என்ன சார் மாடல். இது என்னன்னா ஃபார்மேட். These are the என்ன I'll teach you, don't worry at all. Then பார்க்கோ example 2 minutes we are finishing it off. Sir OECD model, UN model. US model விட்டுரு. அவங்க கூட தானே என்டர் பண்ணணும் தானே. OECD தான் between two developed country. Yes sir. UN model na one developed. பாரு ஆர்டிகல் நம்பர் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12A 12B 13 14 15 16 17 18 19 20 21 hello 22 23A 23B 24 25 26 27 hello 28 29 30 31 31 30 32 31 32 articles will be there. இந்த ஆர்டிகிள் தான் நம்ம அந்த இப்போ ஒரு DTAA கால் எடுத்தல ஒரு சாம்பிளுக்கு எடுத்தல அதுல ஆர்டிகிள் நம்பர் மேல இருக்கு பாரு, அது இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கணும். நீ நினைச்ச மாதிரி நீ மாத்தி எழுத கூடாது. இப்போ ஆர்டிகிள் நம்பர் 1னா பர்சன் கவர்டு தான் இருக்கணும். ஆர்டிகிள் நம்பர் 2னா டாக்ஸஸ் கவர்டு தான் இருக்கணும். ஹலோ சார், நம்ம எங்கேயும் ஓபன் பண்ணி வச்சிருக்கோம் நினைக்கிறது. வியன்னா விட்டுரு சார். இது ஆர்டிகிள் நம்பர் 5 இருக்கா? ஆர்டிகிள் நம்பர் ஒரு செகண்ட் 2 டாக்ஸஸ் கவர்டு. ஆர்டிகிள் நம்பர் 2 என்ன? ஆர்டிகிள் நம்பர் 1 பர்சனல் ஸ்கோப், தட் இஸ் பர்சன்ஸ் கவர்டு. கரெக்ட்டா? ஏ அப்ரிஷியேட் பண்றியா? எஸ் சார். அப்ப இங்க வா, ஆர்டிகிள் நம்பர் 1 பர்சன்ஸ் கவர்ட், ஆர்டிகிள் நம்பர் 2 டாக்ஸஸ் கவர்ட். புரியுது? இந்த ஃபார்ம் இது முடிச்சதுக்கு அப்புறம் நான் ரெண்டையும் வச்சு என்ன சார் கனெக்ட் பண்ணி தரேன் எல்லாத்தையுமே.
sir, we will start interpreting the double taxation avoidance agreement. We will be doing, sir, BEPS interpretation also. Don't worry at all. BEPS, how it will work, I will show you. Because once you listen to this topic, that itself is more than enough for examination. Once you listen. அது இல்லாம நீ வந்து சார் ஒரு ரீடிங் நீ கொடுத்தாலே, ஃபார் எக்ஸாம்பிள் ஐசிஐ இப்போ இன்டர்பிரேஷன் ஆஃப் என்ன சார் டாக்ஸ் ட்ரீட்டிஸ் கேள்விப்பட்டியா இல்லையா? எஸ் சார். விசிஎல்டியோட இது இருக்கா? What do you mean by double taxation? Double taxation என்னன்னு கேக்குறேன். ஒரே இன்கத்தை ரெண்டு கண்ட்ரில டாக்ஸ் பண்ணா அது என்ன taxation? Discuss the connecting factors which lead to double taxation. There are two type of double taxations are there. Number one, jurisdictional double taxation. என்ன ஒத்துக்கறியா பானி? Yes sir. What is general rule of interpretation under Vienna Convention of Law of Treaties? General rule. Ordinary meaning. 4 mark examination, pass examination. Hello sir. Sir, what is the extrinsic aids? அது நம்ம இன்னும் டிஸ்கஸ் பண்ணல, அடுத்த டாபிக் வருது. That means the topic என்ன இருக்கோ அப்படியே தான் எக்ஸாம்ல கேட்பான். Have a read of it before we start in tomorrow's class, my dear lovable students. All the chapters will be done perfectly. Sir, those who are in online, if you are enjoying, share your happiness. Sir, I will be completing this for at least minimum 7 days, maximum 10 days. By that, we'll be completing all the 10 topics which I have committed to you. Hello. We'll meet you at the appropriate time. Thank you. Bye bye from ANM. இது இப்படி தான் இருக்கும் கர்மம். ஓகேவா? இதுவே நான் என்ன சொல்றேன்னா பெரிய ஒரு வேல்யூ அடிஷன். ஓகே, நீ இதை வந்து நான் அண்ணனுக்கு எடுக்கிறத அண்ணனுக்கு இப்போ அதனால தான் நான் 8:30க்கு டெய்லி க்ளோஸ் பண்ணிடுவேன். 7 to 8:30 அதுக்கு மேலே தாங்காது. பிகாஸ் தியரி ஏரியா, அதுக்கு மேலே ஓவர் ஹெட் மெட்டீரியல் லேபர் ஓவர் ஹெட் கேள்விப்பட்டிருக்கியா? அது ஓவர் ஹெட் ஆகிடும். அது எடுக்கிறத அன்னைக்கு எடுக்கிறது எனக்கு இங்கேயே உட்காந்து